அருள்மிகு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் உள்ளிட்ட அடியார் பெருமக்கள் ஆகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடர்கின்றேன். தொடர்ந்து தகராலய ரகசியம் அனுபவமாகின்ற வகையில் சுவாமிகளுடைய அருளாட்சியின் மூலமாக நாம் சிந்தித்து வருகின்றோம். அதிலே 2ஆம் காண்டத்தினுடைய 42, 43ஆம் பாடல்களை இறைவனுடைய பெயர் அடையாளமாக சுவாமிகள் கூறுகின்ற கருத்துக்களை நாம் சிந்தித்து வருகின்றோம். அதிலே சுப்பிரமணியம் என்ற ஒரு சொல்லை அல்லது பெயரை எடுத்துக்கொண்டு சுவாமிகள் நமக்கு விளக்குகின்ற கடவுள் பற்றிய அடிப்படைதான் இந்த பகுதி. அதனுடைய விரிவான விஷயங்களை, அதனுடைய அடிப்படைகளை ஒருவாறு நான் விளக்கியிருந்தேன். சுவாமிகளே சொல்லுகின்ற 2 அடிப்படைகளில் ஒன்று, நடராஜ பெருமானாக இருக்கிற இலிங்கம் எப்படி உங்களால் சுயலிங்கமாக பார்க்கப்பட வேண்டும் என்பதை நடம் சிவலிங்கம் என்பதாக கோயில் புராணத்தினுடைய பாடலை எடுத்து காட்டினார் என்பதையும், அந்த சிவலிங்கம் என்பது எது என்பதை நான் விளக்கிவிட்டு அதனுடைய பெயர் குகேசன் என்றும், அதாவது அந்த கடவுளுக்கு பெயர் குகேசன் என்றும், அதனை நாம் சொல்லுகின்ற அடையாள பெயர் சுப்பிரமணியம் என்றும், அந்த சுப்பிரமணியம் என்பது எது என்று கேட்டால் ஆனந்தம், ஆகாயம் அல்லது வெளி, ஒளி ஆக 3 நிலைகளில் இருக்கின்ற பரம்பொருளின் தன்மையை குறிக்கின்ற ஒரு பெயர்தான் என்று அதை அமைத்து காட்டினார். அதிலே சு எனும் பறை சுத்த இன்பு ஆகும். அதாவது சுப்பிரமணியம் என்ற சொல்லிலே சு என்று சொல்லுகின்ற அந்த சொல், அதாவது இங்கே எழுத்தே அது சொல்லாக வரும். அந்த சு என்ற சொல் ஆனந்தம் என்கிற பொருளுக்கு உரிய சொல். பறை என்று சொன்னால் சொல், சுத்த இன்பு என்று சொன்னால் சுத்தமான ஆனந்தம். அதற்கு பிறகு ஓர் அவ்வியத்த விண்ணாம் பிரம்மம். இந்த அவ்வியத்த விண் என்று சொன்னால், அதாவது எந்த விதத்திலேயும் பகுக்கப்படாத அல்லது பிளவுபடாத ஒரு ஆகாயம்தான். அவ்வியத்த விண் தான் உங்களுக்கு பிரம்மம் என்கிற சொல். அதாவது சு பிரம்மம். அதற்கு பிறகு எவ்வம் என்று ஒளிர்கின்ற மின்னே நியம். எந்த குறையும் இல்லாமல் ஒளிவிடுகின்ற ஒரு ஒளிதான் நியம் என்கிற சொல். இது எல்லாம் உங்களுக்கு பொருள் பொருத்தமாக இருக்கிற ஒரு புகழுடைய பதம்தான் அல்லது சொல்தான் சுப்பிரமணியம் என்று நீ நினைக்க வேண்டும் என்று சுவாமிகள் அந்த பாடலை சு எனும் பறை சுத்த இன்பு ஆகும் ஓர் அவ்வியத்த விண்ணாம் பிரம்மத்தின் என்று எவ்வம் என்று ஒளிர்கின்ற மின்னே நியம் ஒவ்வும் கீர் சுப்பிரமணியம் என்று ஓதியால் என்று சொல்லுகின்றார். இதனை அடுத்து வருகின்ற பாடல்தான் உங்களுக்கு கடவுள் நிலையை அத்துவா என்பதாக காட்டுகின்ற ஒரு பெயர். அதிலேயும் கூட குமாரன் என்ற சொல்லுக்கான சொல்லினுடைய
பொருளை அதில் விளக்குகின்றார். குமாரன் என்ற சொல் முருகனுக்கு புத்திர பெயராக வருவது, பிள்ளை என்கிற பெயராக வருவது. இந்த பிள்ளை என்பதாக முருகன் எப்படி பெயர் கொள்ளுகின்றான் என்பதை, அதாவது முருகனுக்கு பிள்ளை என்பதாக நாம் சொல்லுகிற அதே விஷயத்தை குமாரன் என்ற சொல் எந்த அடிப்படையில் கொண்டிருக்கிறது என்பதை அதை அடுத்த பாடலில் விளக்குகிறார். அதை நாம் இதனை தொடர்ந்து பின்னர் சிந்திப்போம். அதாவது நீங்கள் கேட்கின்ற அந்த குமாரன் என்ற சொல், அதாவது இந்த ரெண்டு சொற்களும் முக்கியம். அதாவது தமிழ் வரலாற்றுக்குள்ள அல்லது கடவுள் வரலாற்றுக்குள்ள இரண்டு சொற்கள் முக்கியமான சொற்கள். ஒன்று சுப்பிரமணியம் என்பது, இன்னொன்று குமாரன் என்பது. இது ரெண்டும் வேத தொடர்பு உடைய சொற்கள். அதாவது வேதத்தை அடிப்படையாக கொண்டு அல்லது வேதத்தின் இறுதி பகுதியாக இருக்கிற உபநிடதத்தின் விளக்கமாக பிரம்மம் என்கிற சொல்லாடலை நாம் பார்க்கிறோம். அல்லது ஒரு உபநிடதத்தில் கடவுள் பற்றிய சொல்லை விளக்குவதற்கு பிரம்மம் என்ற சொல்லை பார்க்கிறோம். அதற்கு முன்னாக வேதத்தில் வருகிற பல பாடல்களில் சிவன் என்ற அந்த சொல்லை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் குமாரன் என்ற சொல்லை நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம். குமாரன் என்ற சொல்தான் நமக்கு இங்கே தமிழில் சேய் என்ற சொல்லாக வருகிறது. சேய் அப்படின்னா பிள்ளை என்று பொருள். உங்களுக்கு தெரியும், சேயோன் அப்படின்னு முருகனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அது எது என்று கேட்டால் குமாரன் என்ற வடமொழி சொல்லினுடைய தமிழ் ஆக்கம். இன்னொன்று அதுக்கு செம்பொருள் என்றும், சே என்றால் சிவப்பு, அதனால அது செம்பொருள் அப்படின்னும் ஒரு விளக்கம் உண்டு சேயோன் என்பதற்கு. ஆனால் நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் முருகன் என்ற சொல் பதிவாகி இருக்கிறது. அதற்கு இணையான சொல் வடமொழியில் பதிவாகவில்லை. ஆனால் வடமொழியில் முருகனை குறித்து பதிவாகி இருக்கிற குமாரன், கார்த்திகேயன் இவைகள் எல்லாம் தமிழிலே பதிவாகி இருக்கின்றன. தமிழிலே பதிவாகி இருக்கிற சேய், சேயோன் இதெல்லாம் நீங்க வடமொழியில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிற குமாரன் என்ற சொல்லினுடைய அதாவது கையாடலாகத்தான் நீங்க பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வேற இது வேறன்னு சொல்றவங்க தான் கொஞ்சம் அதை தமிழ் மரபுல சொல்ல முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் வேத சார்பில் அந்த குமாரன் என்பதுதான் சேய், சேயும் அப்படிலாம் வந்ததுன்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் குறையில்லை. என்ன குறையில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்திலேயும் நம்முடைய முருகப்பெருமானைத்தான் வழிபட்டிருக்கிறார்கள்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை விட்டுட்டு நீங்க அது வேற இது வேறன்னு சொன்னீங்கன்னா அந்த வாய்ப்பை நீங்கள் இழந்து விடுகிறீர்கள். வரலாற்றுல நீங்க என்ன இழக்கிறது, வரலாற்று உண்மைங்கிறது அதுதான். அதுல ஒரு சின்ன குறிப்பு நான் உங்களுக்கு சில நேரங்கள்ல அதை நான் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, அதாவது கல்கி இதழில் இதுக்கு முன்னாடி இருந்த சங்கராச்சாரியார் பெரியவர், அவர் முருகனை பற்றி தொடர்ச்சியாக கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். அதுல பிராமணியர்கள், அவங்க தான் பிராமணர்கள் என்ற சொல்லை பெற்றார்கள். பிரம்மண்யம் அப்படின்னா முருகப்பெருமானை குறித்த சொல். பிரம்மண்யம் அதுதான் சுப்பிரமணியம் என்பதாக ஆனது. இந்த சுப்பிரமணியத்தை வழிபடுகிறவர்கள் பிராமணர்கள். இதுதான் அப்படியும் அதற்கு அந்த மரபுக்கு பொருள் உண்டு என்று எழுதியவர் இந்த பெரியவர் என்கிற அந்த முன்னாடி இருந்த அந்த சங்கராச்சாரியார். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரம்மண்யம் அப்படிங்கிற சொல்ல ஏன் கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிரம்மன் ஒரு ஆளை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரம்மன் அப்படின்னா படைத்தல் தொழில் செய்கிற கடவுள் அப்படின்னு நீங்க தொடர்ந்து படிச்சிருப்பீங்க. ஆனா உபநிடதங்களில் வருகிற பிரம்மன் அதுதான் பிரம்மம், அதுதான் பிரஜாபதி. இதெல்லாம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இந்த உலகத்துக்கு தலைவனாக இருக்கிற கடவுளை பற்றி சொல்றதுக்கு தொடக்க காலத்துல பயன்படுத்தப்பட்ட சொற்கள் பிரஜாபதி, பிரம்மம். பிரஜாபதி அப்படின்னா பிரஜைகள், இந்த மக்களின் தலைவன். அதான் எல்லாத்துக்கும் தலைவனா சொல்லும் போது பிரம்மம்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் பயிற்சியில வருது. இன்னைக்கு அதுக்கு அந்த சொல்ல வச்சுக்கிட்டு அர்த்தம் 1000 சொல்றது வேற. வரலாற்றுக்குள்ள அந்த சொல்லை தொடக்கத்துல பயன்படுத்தியது எந்த அடிப்படையில் கேட்டீங்கன்னா, இந்த உயிர்கள் மனிதர்கள் கூட்டத்தின் தலைவன் அப்படிங்கிற வகையில பிரஜாபதி, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தலைவன்கிற வகையில பிரம்மம். இவ்வளவுதான் எளிமையா. அதுலயும் கடவுள் அப்படிங்கிற விஷயம் இப்ப அக்னி, சூரிய தேவன் இப்படிலாம் தேவர்களை பற்றிலாம் நிறைய பேசியிருப்பாங்க எதுக்குள்ள, வேதத்துக்குள்ள. ஆனால் இந்த கடவுள் அப்படிங்கிற சொல் உங்களுக்கு தெரியும், பெருமாளே அப்படின்னு அருணகிரிநாதர் அந்த சொல்ல பயன்படுத்தியிருப்பார். திருப்புகழ்ல எல்லா இடங்களிலேயும் அருணகிரிநாதர் பெருமாளே அப்படின்னு பயன்படுத்தியிருப்பார். அதுக்கு என்ன காரணம் கேட்டா, இந்த சாமி அப்படிங்கிறதான் அவர் பெருமாளேன்னு பயன்படுத்துறார். அருணகிரிநாதர் சுவாமி அப்படிங்கிற அந்த சொல்லதான், சாமியே அப்படின்றது தான் பெருமாளேன்னு முழுக்க 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 பயன்படுத்துறார். பெருமாள் தான் அது என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய கடவுள், அவனுக்கே யாரும் கிடையாதுன்னு அர்த்தம். அது அவனுக்கு மேல யாரும் இல்லைன்னு அர்த்தம். இந்த பெருமாளே அப்படிங்கிறது ஏன் சுவாமியினுடைய மொழிபெயர்ப்பா அருணகிரிநாதர் பயன்படுத்துறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடமொழியில வடமொழி சொல்லுக்குன்னு ஒரு அகராதி இருக்கு. அது முதல் அகராதியா வடமொழிக்கு கிடைக்கிறது அமரகோசம் அப்படிங்கிற வடமொழி நிகண்டு. அகராதியே நிகண்டும்பாங்க அப்பெல்லாம். அந்த அமரகோசம் அப்படிங்கிற நிகண்டுக்குள்ள அது அமரசிம்மன் என்கிற அரசன் எழுதினது. இந்த அமரகோசம் அப்படிங்கிறதுக்குள்ள தேவசேனாபதி, அக்னி பூ, குகா அப்படின்னா அந்த சொல்லுலாம் ஒரு பெரிய கடவுளுக்கு உரிய சொல். அதுதான் சுவாமி என்கிற கடவுளுக்கு உரிய சொற்கள். சுவாமி, அக்னி பூ, குகா, தேவசேனா, இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் முருகனுக்கு உரிய பெயர்களாக அமரகோசம் என்கிற அமரசிம்மன் எழுதிய வடமொழி நிகழ்ந்துல இருக்கிற சொற்கள். அதே மாதிரி நீங்க மகாபாரதத்துல வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம ராமன் இவங்களை கிருஷ்ணன்லாம் கடவுளா கும்பிட்றீங்கல்ல, ராமாயணத்தை வச்சுக்கிட்டு கும்பிட்றீங்கல்ல, இந்த ராமனுக்கு என்ன அவருடைய குருநாதர் விஸ்வாமித்திரர் உபதேசம் பண்ணும்போது நிறைய தெய்வங்களை பற்றி மந்திரங்கள்லாம் உபதேசம் பண்றார். பண்ணிட்டு கடைசியா சொல்றார், முருகனுடைய மந்திரத்தை சொல்லி, இது குமாரன் மந்திரம், இந்த குமார மந்திரத்தை நீ படிச்சினா அதுக்கு என்ன பலன் உண்டு அப்படின்னு பலன் சொல்லுகிற ஒரு மந்திர உபதேசம் முருகனை பற்றிய உபதேசம். யாருக்கு? ராமனுக்கு. அதாவது நிறைய தெய்வங்களை பற்றி சொன்னாலும் பலசுருதி, பலசுருதி அப்படிம்பாங்க, பலனையும் சேர்த்து யாருடைய உபதேசத்துக்கு சொல்றாரு அப்படின்னா முருகப்பெருமான் அல்லது குமாரனுடைய மந்திர உபதேசத்துக்கு தான் பலன் சொல்றார். வேற எந்த தெய்வத்துக்குமான விஷயம் இது, இந்த பலன் உண்டு அப்படிங்கிற மாதிரி உபதேசத்தை அவர் அமைக்கிறார். அதே மாதிரி மகாபாரதத்துக்குள்ளதான் முருகனுடைய பிறப்பு வரலாறுலாம் விரிவா கிடைக்குது. முருகனுடைய பிறப்பு வரலாறு நீங்க படிக்கிறீங்கல்ல, இதுக்கு மூலம் எது வேற வேற மாதிரி இருக்கும், ஆனா மகாபாரதத்துக்குள்ளே இது கிடைக்குது. இந்த மகாபாரதம் ராமாயணத்துக்கு பிறகுதான் முருகனுடைய வரலாறை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆள் முயற்சி பண்றார். அவர் பேர் காளிதாசர்னு பேர். அவர் தான் என்ன எழுதுறாரு, இந்த ரகுவம்சம், மேகதூதம் இதெல்லாம் எழுதின அவரு, இந்த சாகுந்தலம் இதெல்லாம் எழுதினவர் காளிதாசன். அவன் தான் என்ன பண்றான், குமார சம்பவம் அப்படின்னு ஒரு பெரிய நூலை எழுதுறாரு. குமார சம்பவம் ஏன் எழுதுறாரு? வடமொழியில ரகுவம்சம்னா ராமாயணத்தை சுருக்கி எழுதினது. ரகுவம்சம் அப்படின்னா ராமனுடைய அந்த முன்ன பின்ன இருக்கிற எல்லா அந்த மரபை முழுமையா எழுதித்தரார். அவன் தான் காளிதாசன்னு பேரு. அவன் தான் சாகுந்தலம் அப்படிங்கிற விஷயத்தையும் எழுதுறான். அவன் தான் குமார சம்பவம் அப்படின்னு முருகனுடைய வரலாறு, அந்த பிறப்பு வரலாறு என்ன அப்படிங்கிறதுலாம் விரிவா எழுதுறான். இப்போ நீங்களாம்
இந்த கொஞ்சம் கொஞ்சம் முருகனை பற்றி படிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கல, நீங்களாம் அவ்வளோ சரக்கு நம்மகிட்ட கிடையாது. முருகனை பற்றிய சரக்கு நம்மகிட்ட கம்மி. திருப்புகழ் பாடி வர்றது பக்தி. அதுக்கு முன்னாடி பழைய வரலாறுல நிறைய வரலாறு எங்க இருக்குது? வடமொழியில தான் இருக்குது. அது இல்லாம வடமொழியில மகாபாரதம் ராமாயணத்தை விட மிகப்பெரிய இலக்கியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கந்த மகாபுராணம். ஸ்கந்த மகாபுராணம் தான் 7 லட்சம் ஸ்லோகம். வேற எந்த இலக்கியமும் வடமொழியில அவ்வளவு பெரிய இலக்கியம் கிடையாது. ஸ்கந்தன் அல்லது முருகனுக்கான விளக்கம் தான் வடமொழியில பெரிய புராணம். அதுதான் பாமசாமி அங்கங்க எடுத்து காட்டுறார். ஸ்கந்த மகாபுராணத்துல வர்ற விஷயத்தை எழுதுறார். இன்னும் இந்த வடமொழியில ஸ்கந்தன் அப்படிங்கிற பேரும் முருகனுக்கு தான். இப்ப வேதத்துல சிவன் பெயர் இல்லாமலே முருகனுடைய பல பெயர்கள் எதுக்குள்ள உண்டு? வேதத்துக்குள்ள உண்டு. இதுக்குள்ள போயிட்டு நீங்க அப்பா புள்ள இந்த வரலாறு இப்படிலாம் போய் மண்டடிச்சிக்காம ஒரு கடவுள் பற்றிய அடையாளம் அல்லது ஒரு சுட்டு நமக்கு என்ன கிடைக்குது? தொடர்ந்து கிடைக்குது இந்தியாவுக்குள்ள அப்படின்னு சொன்னா அது முருகன் அடையாளம். இன்னும் நான் உங்களுக்கு தொல்லியல் சார்பா ஆர்கியாலஜி சார்பா சொல்ல போனா காஷ்மீர்ல கிமு 5லேயே தண்டாயுதபாணியை உருவம் பொறித்த நாணயம் கிடைக்குது. நாணயம்னா தெரியும்ல, செப்பு நாணயம் மாதிரி. தண்டாயுதபாணினா கொம்பு, நம்ம பழனி முருகன் இருக்கார்ல அந்த மாதிரியான ஒரு உருவம் பதித்த செப்பு நாணயம்லாம் கிமு 5லேயே காஷ்மீர்ல கிடைச்சிருக்குது. அந்த மாதிரியான வரலாறுலாம் உங்களுக்கு அதை வச்சுதான் நீங்க இந்த சரவண பொய்கை இந்த மாதிரி வரலாறுக்குள்ளெல்லாம் போக முடியும். அப்பதான் முருகனுடைய பழைய இமயமலை வரலாறு, அப்புறம் இங்க இருக்கிற சரவண பொய்கை எல்லாத்துக்குள்ளேயும் நீங்க பழமையாக முருகனை பார்க்க முடியும். இதுல ஒண்ணுதான் நான் சொன்னது, பிரம்மம் என்கிற அடையாளத்தினால் சொல்லப்பட்ட கடவுள். பிரம்மம் அப்படின்னா கடவுள், அது பிரம்மணம் கிடையாது. எந்த ஒரு நீங்க இப்ப பிரம்மம் என்பதற்கு எங்கேயாவது உருவம் இருக்குதா உலகத்துல? சிவபிரம்மம் அல்லது சதாசிவ பிரம்மம் தானே பாக்குறீங்க. பிரம்மம் அப்படின்னா கடவுள், அவ்வளவுதான். அதுதான் சுப்பிரம்மம், அது ஒளி உடையது, ஜோதி, அதான் சுப்பிரமணியம். பிரம்மம் அப்படின்னா அதுக்கு உருவமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கடவுள் பற்றிய ஒரு பேர், அது ஆனந்தம் தருவது, ஜோதிமயமானது, அது கடவுள், அவ்வளவுதான். அது ஆகாயமயமானது. அதனாலதான் அது சுப்பிரமணியம் அப்படிங்கிற அந்த தொடர் பாரம்பரியத்துக்குள்ள எடுத்து வச்சு பாம்பன் சாமி சொல்றார். சரி, போன வாரம் உங்களுக்கு ஒரு விரிவா ஒரு விஷயம் சொன்னேன். சிவாய நம்ம சிவைய இதெல்லாம் விரிவா சொல்லி என்ன சொன்னேன்? சிவைய நம்ம என்கிற மந்திரம் எதுவரை நிற்கிறது, சுப்பிரமணிய என்கிற மந்திரம் ஏன் தேவைப்படுகிறது அப்படின்னு ரெண்டுத்துக்குமான இடைவெளியை போன வாரம் சொன்னேன். அதுல என்ன முக்கியமான விஷயம்? சிவைய நம அப்படின்னா என்ன சொன்னது? சிவைய நம அப்படின்னா சிகாரம் என்று சொன்னால் கடவுள், வகாரம் என்று சொன்னால் சக்தி, யகாரம் அல்லது யா என்று சொன்னால் ஆன்மா, நகாரம் என்று சொன்னால் திரோதானம் அல்லது மறைப்பு, மகாரம் என்று சொன்னால் மலம் அப்படின்னு உங்களுக்கு அந்த மா ரெண்டும் உலகம், மயக்கம், இதெல்லாம் சார்ந்த விஷயம். மானவம், கண்மம், மாயை இதெல்லாம் சார்ந்தது. யா அப்படின்னா உயிர், சிவ அப்படின்னா கடவுள். அந்த கடவுளே ரெண்டா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா உலகம் இரண்டாக இருக்கிறது. எதுவா இருக்குது? உருவமும் உயிருமா இருக்கு. உருவமும் உயிருமாகி ஓதிய உலகுக்கெல்லாம் பெருவினை பிறப்பு வீடாய் நின்ற எம்பெருமான் அருவி பொன் சொரியும் அண்ணாமலை உலாய் அண்டர்கோவே மருவினின் பாடம் எல்லாம் மற்றொரு மாடு இலேனே. தேவாரம். அதாவது இந்த உலகம் உருவமும் உயிருமாகவே இருக்கிறது. அதுதான் நாம் என்ன சொல்லுவோம்? அறிவு உள்ள பொருளாகவும் அறிவு இல்லாத பொருள்களாகவும் ரெண்டா இருக்குது உலகம். அதனால கடவுளும் கடைசி வேற எதுவா இருக்கணும்? இரண்டாக, இறைவியும் இறைவனுமாக. ஆனா ரெண்டு பேரும் வேற வேற இல்லை. அறிவில்லாத பொருள்களில் ஞானம் விளங்காமல் இருக்கிறது, அறிவுள்ள பொருளில் ஞானமாக விளங்கி இருக்கிறது. அதுதான் சிவம். அததான் நாம சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை பொருள் செயலுக்கு ஏற்ப பார்க்கிறோம் அப்படின்னு போன வாரம்
தொடர்ந்து இதை பற்றிலாம் விரிவாக சொல்லியிருக்கிறேன். அதாவது கடவுளை பார்க்கறது அப்படின்னா எப்படிலாம் பார்க்குறோம்? ஞானமும் ஆற்றலுமா பார்க்குறோம். இப்போ நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்ப்போம்? ஆன்மா அப்படின்னு ஒரு ஆளை பார்க்கும்போது என்னவா பார்ப்போம்? ஞானமும் ஆற்றலும் கூட நமக்கு என்ன இருக்கு? ஆசையும் சேர்ந்து இருக்கு. ஞானம், ஆற்றல், ஆசை நமக்கு நம்ம அதுதான் என்ன சொல்லுவோம்? டிசையர், வில், நாலேஜ் அப்படின்னு பிரிப்பாங்க. ஒவ்வொரு உயிரையும் இந்த மூணா பார்க்கறது. அறிவு, இச்சை, செயல்னு அடிக்கடி சொல்லுவோம்ல, இதான். கடவுளுக்கு ஞானம், செயல் மட்டும்தான். ஆனா அது கூட இன்னொன்னு வைக்கிறோம். எதை வைக்கிறோம்? ஆனந்தத்தை வைக்கிறோம். அது எதுக்கு வைக்கிறோம்? நம்ம ஆசை அங்கதான் நிறைவேறும், வேற எங்கேயும் நிறைவேறாது. கடைசியா போய் நம்ம ஆசை துண்டா தொங்கி நிக்குது இல்ல. கடவுளினுடைய அறிவில் நாம கலக்கிறோம், கடவுளுடைய செயல்லையும் கலப்போம். நம்ம ஆசை எங்க கலக்கும்? கடவுளுடைய ஆனந்தத்துல தான் கலக்கும். அததான் நம்ம இப்ப எதுவா பேர் வச்சிருக்கிறோம்? சுப்பிரமணியம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறோம். சுப்பிரமணியம்னு பேர் வச்சதுக்கும் சிவைய நம்ம அப்படின்னு பேர் வச்சதுக்கு என்ன வித்தியாசம்? போன வாரம் சொன்னதான் கொஞ்சம் எளிமையா எல்லாரும் உள்வாங்குற மாதிரி திருப்பி அதை மனசுல நீங்க வச்சுக்கணும் அப்படிங்க. ஏன்னா இது ஒரு புதிய விஷயம். எது? மந்திரம். நீங்க நிறைய மந்திரம் நீங்க போட்டி வந்துருது வச்சுங்களேன். ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குல்ல. அது என்ன மந்திரம்? ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறது என்ன மந்திரம்? 8 எழுத்து மந்திரமா? 8 எழுத்து தானே? அவங்க 8 எழுத்து தானே சொல்றாங்க. ஆமா. அதுல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நாராயணனுக்கு வணக்கம் செலுத்துகிறேன். இப்போ உங்களுக்கு கூட அதான் சொன்னது, நமக அப்படின்னு சொல்லத்தாரு. இப்போ அவங்க ஏன் ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்றதுல எழுதும்போது அவர் நம்ம எழுதிட்டாரு. நீங்க மந்திரம் சொல்லும் போது நம்மகன்னு சொல்லுங்க, பாட்டுக்குள்ள தமிழ்ல நடுவில் வேணாம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப நாராயணனுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்றதுக்கும் சிவைய நம்ம அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? சிவபெருமானுக்கு வணக்கம் நாம சொல்லல. எதுல? சிவைய நம்ம அப்படிங்கிறதுல. நல்லா பார்க்கணும் நீங்க. மந்திரம் அப்படிங்கிறத நம்ம சிவபரம்பொருளுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லல. அதுதான் நம்ம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கள் சொல்றதுல அது வணக்கம். சரிதானா? வாழ்த்து, வணக்கம், வருபொருள் உரைத்தல். வாழ்கன்னு தமிழ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்படின்னா, வாழ்க அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்கன்னு வச்சுங்களா, அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? வாழ்த்து, வணக்கம், வருபொருள் உரைத்தல் அப்படின்னு 3 விஷயம் இருக்கும். ஒருத்தரை வாழ்த்துறது, அவங்கள நீங்க வணங்குறது, அதுக்கப்புறம் அது நீங்க என்ன சொல்ல போறீங்களோ அதை சொல்றது. அது 3வது இருக்கும். சிவஞான முனிவர் சிவஞான போதத்தினுடைய கடவுள் வாழ்த்து பாட்டை எடுத்துட்டு விளக்கம் எழுதுறார். சிவஞான போதத்தினுடைய கடவுள் வாழ்த்து பாட்டு கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய கொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே அப்படின்னு ஒரு பாட்டு. 2 வரிதான். இந்த பாட்டு கடவுள் வாழ்த்துன்னு இருக்கும். அப்போ அவர் என்ன எழுதுவார்னா, இது வாழ்த்து தான். ஆனா வாழ்த்துங்கிற சொல்லு ஒருத்தரை வாழ்த்துறதாகவும் பயன்படும், ஒருத்தரை வணங்குறதுக்கும் பயன்படும். இப்ப நீங்க வாழ்க அப்படின்னு ஒரு ஆளுக்கு போஸ்ட் அடிக்கிட்டு வச்சுங்களேன், நான் உன்னை வணங்குகிறேன்னு அதுல அர்த்தம் இருக்குது. உன்னை வாழ்த்துறதும் அர்த்தம் இருக்குது. நீ என்ன செய்ய போறங்கிறதும் அர்த்தம் இருக்குது. நான் எப்படி உன்னை வாழ்த்துறேன் அப்படிங்கிறதும் அது இருக்குது. வருபொருள் உரைத்தல் அப்படிங்கிற அர்த்தமும் அது இருக்கும். இப்போ கல்லால் ஏழ்மலை வில்லார் அருளிய பொல்லார் நிம்மலர் நல்லார் புனைவரே அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் வாழ்த்து சொல்றது, கடவுளை வணங்குறது, அது போக சிவஞான போதத்துல என்ன சொல்ல போறங்கிறதையும் அதுல சொல்லியிருக்கிறார் அப்படின்னு 3 விஷயத்தையும் சிவஞான முனிவர் எழுதுவார். சிவஞான பாம்பாடியம், சிற்றுரை, பேருரை இதுக்குள்ளலாம். எதுக்கு இதை சொன்ன அப்படின்னா, இந்த வாழ்க நமசிவாய வாழ்க அப்படின்னு சொல்றதுல கடவுளை வாழ்கன்னு சொல்லாம நான் வணங்குறேன், அது மூலமா நான் வாழறேன், அதுல நமசிவாயங்கிறது என்னன்னு நான் சொல்றேன். 3வது இருக்கு.
ஒரு வாழ்க சொன்னீங்கன்னா, நான் கடவுள வாழ்க வணங்குறது, நான் வாழறது, அதுக்கப்புறம் அதுக்குள்ள நான் என்ன நினைச்சு வாழ்த்துறேன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 3 விஷயமும் அதுக்குள்ளே இருக்கும். அதுதான் நமசிவாய அப்படிங்கிறத நான் என்னன்னு விளக்கணும் பல தடவை விளக்கி இருக்கிறேன். போன தடவை நமசிவாயன் மாணிக்க வாசகர் சொல்றதை நீங்க எதுவா பார்க்கணும் அப்படின்னா, அதை மந்திரமா பார்க்க கூடாது. ஒருவேளை நீங்க மந்திரமா பார்த்தீங்கன்னா, அந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களுக்கான அந்த வடிவம் பெறுகிற மூல மந்திரமா பார்க்கணும். இப்ப நீங்க ஒரு உடம்பு எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மூல மந்திரம் உண்டு. அதுதான் நமசிவாய அப்படிங்கிறது. ஆனா அது சொல்றதுக்கான மந்திரம் இல்ல. அது இப்ப நாம இந்த உடம்போட வடிவத்துக்கு உள்ள ஒரு பேர் அது. இப்ப அது எப்படி மந்திரம் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப புத்தகம் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுங்களேன். புத்தகம் சொன்னீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? நீங்க பார்க்கிற புத்தகம் ஞாபகத்துக்கு வரும். தொடர்ந்து புத்தகம் நீங்க வாயால சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு புத்தகம் உருவாகி உங்க கையில வரணும். அப்படி வந்தா அதுக்கு பேர் மந்திரம். மந்திரம்னா என்ன அப்படின்னா, இது இடுகுறி. இப்ப நீங்க புத்தகம் அப்படிங்கிறது இது ஒரு தமிழ்ல இருக்கிற ஒரு சொல். ஆனா இன்னொரு சொல் ஒன்று இருக்கு. அதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு புத்தகம் கிடைக்கும், உங்களுக்கு உருவாகி வரும். அதுக்கு பேர் தான் மந்திரம். இப்ப கருட மந்திரம், அப்புறம் பூமிக்கு ஒரு மந்திரம், காற்றுக்கு ஒரு மந்திரம், இது ஆகாயத்துக்கு ஒரு மந்திரம், இப்படின்னா அதை வசியம் பண்றாங்கன்றாங்கல்ல, அதெல்லாம் அதுக்கான மந்திரத்தை சொல்லி அப்படின்னு அதுக்கு பொருள். அதுல நம்ம உடம்புக்கு ஒரு மந்திரம் இருக்குது. இப்ப நீங்க நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு உடம்பு வடிவம் தெரியும். இது நான் சும்மா சொல்லல. இது ஏற்கனவே நமசிவாய மந்திரம் சொல்லி வேள்வி வளர்த்து நடராஜருடைய வடிவம் தெரிஞ்சுது அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அதே மாதிரி நீங்க இந்த ஒலி போனடிக்ஸ் பண்ற அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி சொல்லி 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 ஒரு கம்ப்யூட்டர்ல திரையில நடராஜர் வடிவம் தெரிஞ்சுது, மனித உருவம் தெரிஞ்சுது அப்படின்றதுலாம் செய்தித்தாள்கள் மூலமா வந்த செய்திகள் தான். ரஷ்யாவில் அந்த விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. இது கேரளாவில் நடந்தது வேள்வியில. இப்படின்னா பத்திரிகையில செய்திகள் உண்டு. பாம்பு எல்லாம் வந்துடும்ல. அப்போ இந்த மாதிரி மந்திரத்தை ஏதாவது சொல்லும் போது அதுல இருந்து தான் அது ஆடு முருகனே ஆட்டுக்கடாமல் தானே ஏறி வளம் வர்றாரு. அதுவும் மந்திரத்துல வந்த ஆடுதான். அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மந்திரம் சொல்லி வேள்வியிலிருந்து ஒரு ஆயுதத்தை வர வச்சு மிருகத்தை வர வச்சு அதை கொல்றதுக்கு அனுப்புவாங்க. அப்படிலாம் நீங்க படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் அதுக்கு மந்திரம் அப்படின்னு பேர். அதனாலதான் மந்திரத்தை தப்பா சொன்னா வேற ஒண்ணு வந்துருது அப்படின்லாம் சொல்றது. இப்ப இதெல்லாம் என்ன? இதெல்லாம் மனித பிறப்புக்கு அடுத்தது எவ்வளவு மந்திரம் உண்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எந்த வடிவம் நம்முடைய அடிப்படையில் கடவுளுக்கு வடிவத்துக்கு ஒரு மந்திரமா இருக்குதோ அதுவேதான் நமக்கு மந்திரம். அதுதான் நமசிவாய. நம்ம உடம்பு அடிப்படையை வச்சு அதே அடிப்படையில தான் நடராஜ பெருமான் ஆடுகிறார். அப்ப நம்ம உடம்புக்கு உள்ள அதே வடிவம் தான் நடராஜ பெருமானுக்கு உள்ள வடிவம். அதுதான் நமசிவாய என்கிற உருவம் தருகிற மந்திரம். ஆனா அது எது இல்ல, நீங்க அனுபவிக்கிறதுக்கு உள்ள மந்திரம் கிடையாது. அது அந்த பொருளுக்கு உள்ள மூல சொல். அப்படி வச்சுக்கணும். எந்த பொருளுக்கு? இந்த ஹியூமன் ஃபார்ம், மனித உருவத்துக்கு உள்ள மூல சொல். அதுவேதான் நடராஜ பெருமானுடைய வடிவத்துக்கும் மூல சொல். அததான் நாடும் திருவடியிலே நகரம், கூடும் மகரம் உதரம், வளர்த்தோல் சிகரம், பகரும் முகம் வா, முடி யா பார் அப்படின்னு ஒரு உண்மை விளக்கம் பாட்டு. நாடும் திருவடியிலே நகரம், தொடையிலிருந்து கால் வரைக்கும் நான் போடணும். கூடும் உதரம் மகரம், அந்த வயிறு இருக்குதுல்ல அது மா. வளர்த்தோல்
சிகரம். இந்த தோள்பட்ட கை ரெண்டு இந்த பக்கமும் இந்த பக்கம் போட்டீங்கன்னா சி. அப்புறம் பகரு முகம் வா. இப்படி வா போட்டீங்கன்னா ரெண்டு கண்ணும் வரும். இந்த பக்கம் வா போட்டீங்கன்னா இது அருள் கண்ணு சொல்றது. அப்புறம் முடி யா போட்டு முடிச்சிடலாம். சிவ நம சிவய. இதுதான் மனிதனுடைய உருவம். இதுதான் நடராஜ பெருமானுக்கும் உருவம். நாடும் திருவடியிலே நகரம், கூடும் உதரம் மகரம், வளர்த்தோள் சிகரம், பகருமுகம் வா, முடி யா பார். இது உண்மை விளக்கத்துல ஒரு முக்கியமான பாட்டு. இப்ப நமசிவய அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கும் அதான் மூலச்சொல். அது சொல்லிட்டே இருந்தா உங்க உடம்பு இப்ப அதுதான் ஒரு கதை கூட ஒண்ணு உண்டு. கரிகால சோழன் கல்லணை கட்டும் போது ஏதோ ஒரு மன்னன் அந்த தன்னுடைய ஒதுக்கீட்டுக்கு ஏற்ற பணியை செய்யல. மாணிக்க வாசகர் செய்யாத மாதிரி. மாணிக்க வாசகருக்காக இறைவன் வரான்ல, இந்த வந்திக்கு ஆளா வரான்ல, அவன் போய் வேலை செய்யாம அடி வாங்குறான்ல, அதே மாதிரி நம்ம கரிகாலனுடைய அந்த அணை கட்டுற வேலைக்கு ஒருத்தன் வரல, கர்நாடக அரசன். உடனே அவன் என்ன பண்றான், அவனுடைய உருவத்தை ஒரு படத்தை எழுதி வர வச்சு அதுல ஒரு கோடு போட்டு அவன் கை கால் உடையிற மாதிரி பண்ணிடுறான் இங்க இருந்து அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இந்த நமசிவாய சொல்லி அதை உடைக்கிறது. இப்ப நீங்க கால் யாரையாவது திருவனான்னா நம்ம அவன் வடிவத்தை ஏறி நமசிவாய போட்டு ஏதாவது ஊதி ஏதாவது பண்ணி ஏதாவது பண்ணி பாருங்க முயற்சி பண்ணி. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள அந்த விஷயம் இருக்குது, ஆனா அது எப்படி பண்றதுன்னு நமக்கு தெரியாது, அவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ள அது இல்லாம இல்லை, அவ்வளவுதான். இத நீங்க கடவுள் இந்த உலகத்தை படைத்து என் வடிவத்திலேயே அவனும் இருந்து என்னை காப்பாற்றுகிறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமசிவாய வாழ்க. அது என்ன கிடையாது, எதுக்கான மந்திரம் இல்ல, பொதுவான முடிவான மந்திரம் கிடையாது. அப்ப மந்திரம் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னா, அதுக்குள்ள ஒண்ணு என்ன ஒரு சொல்லா இருந்து அது ஒரு பதம். அதுதான் அதாவது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசருக்கு பிறகு வந்த சுந்தரர் 5 பதம் சொல்லி அப்படின்பாரு. அந்தியும் பகலும் 5 பதம் சொல்லி அப்படின்பாரு. 5 எழுத்து தான் 5 பதம். ஒரு எழுத்துக்கும் ஒரு பொருள் இருந்தா அது சொல்லுன்னு பேர். சொல்லுதான் பதம். இந்த பதம் பிரிச்சு எழுதுனா நீங்க எழுத்த பிரிக்க கூடாது, அதுக்கு பொருள் பிரிக்கணும். இப்ப படித்தான் அப்படிங்கறத பிரி அப்படின்னா படி, இத்து, அப்புறம் இன்னொரு இத்து, அப்புறம் ஆண் அப்படின்னு பிரிக்கணும்னு சொல்லுவோம். இந்த நடுவில் இருக்கிற இத்து இருக்கு பாரு, அது வெறும் எழுத்து தான். ஆனா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. இறந்த கால இடைநிலை, சந்தி. ஆண் அப்படின்னா ஒருமை, விகுதி, ஆண்பால் விகுதி, படி, ஏவல் அப்படின்னு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இதுக்குதான் பதம்னு பேர் ஒவ்வொன்றுத்துக்கும். அதே மாதிரி சிவய நம அப்படிங்கிறது 5 எழுத்து 5 பதம். அப்ப அதுல நீங்க சிவய நம அதுல நீட்டி முழக்கலாம் கூடாது. சிவாய நம நாந்திலாம் இருக்கக்கூடாது. சிவய நம வாய பொழுதுன்னு தூக்கலாம் வரக்கூடாது. அதுல சிவய நம அதுல ஓமும் சேர்க்கக்கூடாது, ஓம் பின்னாடி சேர்க்கக்கூடாது, பின்னாடி முன்னாடி சேர்க்கக்கூடாது. ஓம் சிவய நம ஓம் அப்ப சொல்லி பாட்டுலாம் சிவா என்னென்னமோ சொல்றாங்கல்ல, அதெல்லாம் மந்திரம் கிடையாது. அதெல்லாம் பெணாத்தல், பெணாத்திக்கிட்டு இருக்கு. நீங்கெல்லாம் பெணாத்துற நிலைமையில தானே இருக்கிறோம். அதனால அது நம்ம அதை பார்த்துட்டு பாடிக்கிட்டு பெணாச்சிட்டு போறதை பத்தி பிரச்சனை இல்லை. மந்திரமா சொன்னா சிவய நம ஆர்டர். இதுல என்ன பண்ணக்கூடாது, ஒரு மாத்திரைக்கு மேல நீட்டக்கூடாது. ஒரு மாத்திரை என்னன்னு தெரியல, ஒரு சிட்டிகை. அதாவது நீங்க இந்த கண் இமை நொடி அப்படிம்பாங்க, அதான் மாத்திரை. இப்போ நெடிலுக்கு உள்ளதுதான் இதுல சேர்க்கக்கூடாது. குறில் எழுத்துன்னு பேர் இருக்கு. இந்த சிவய நம அப்படிங்கிறதுக்குள்ள ஒற்று எழுத்தும் வரக்கூடாது, நீட்டவும் கூடாது, ஒற்று எழுத்தும் வராது, குறுக்கவும் கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அது அளவோட தான் அதை படிக்கணும். இந்த சிவய நம்ம சொல்லும் போதே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? சிவய நம்ம இப்ப உருட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஞாபகம் வரும்? இந்த ருத்ராட்சம் வச்சுக்கிட்டு உருட்டுறாங்கல்ல தானே சார், ஜபம் பண்றீங்களா, அது என்ன சொல்றோம்? இப்படி பண்ற மாதிரி என்னது அது?
ஜபமாலை. உடனே பாட்டு ஜபமாலை தந்த தற்கொரு நாதான் ஈர்த்து மழைக்கிறீங்களா திராதனிக்கும் திராட்சை நீச்சை கொடுத்து என்னன்னு சொல்லுவாங்க. இது உருட்டுறதுக்கு என்னன்னு சார் சொல்லுவாங்க. இன்னும் யாரும் தீர்த்து வாங்கி வந்து உட்காரலையா போயிட்டு போகுது. மேலே இங்கே மாத்தில இறக்கி ஏற்றுவாங்க. இது கீழே அளவத்தை மேலாளவத்தெல்லாம் ஏற்றுவாங்க. சரி, இப்ப இந்த சிவயனம அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தா இவனுக்கு இன்னத்துக்கு அதை சொல்றாங்க, என்ன சொல்லி அதை உருடுறான்னு நீங்க சொல்லுங்க. அதை சொல்லி எதுக்குயா உருட்டுற அப்படின்னு கேட்டா என்ன சொல்றோம்? சிவயனமங்கிறது சொல்லு, எது சொன்னாலும் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடி. அப்புறம் என்ன சொல்றாரு? பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து. சொல்றது பிழை இல்லாம சொல்றது, பொருள் தெரிஞ்சு சொல்றது, அப்புறம் சொல்லும் போதே பொருள் ஞாபகத்துக்கு வந்து சொல்றது. முடியுமா? வந்தாதான் பாராயணம் பண்றதாவோ அல்லது உருட்டுறதாவோ அர்த்தம். அப்படி இல்லைன்னா உருள்றதா தான் அர்த்தம். அது உருட்டுறீங்களா உருள்றீங்களா அப்படின்றதுதான் அது இருக்கிற வித்தியாசம். அப்ப சிவயனமன்னு சொன்னா இன்னும் ஞாபகத்துக்கு வரணும். வா என்ன சிவம் அப்பா சொத்தாது சிவயனம அப்படின்னு சொன்னா இன்னும் ஞாபகத்துக்கு வந்து சொல்றது. இப்ப ஞாபகத்துக்கு வந்து சொல்லலை அப்படின்னா அது வேலைக்கு இல்லை. அது ஒருவேளை இந்த பிறப்புல உங்களுக்கு ஞாபகம் வரலாம், அடுத்த பிறப்புல சிவயனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு உலக்க மாதிரி ஒரு பிறப்பு வரும். அது என்ன பண்ணும்? உலக மாதிரி பிறப்புனா என்னன்னு தெரியல. என்ன பிறப்பு? குத்தும் குத்துறது தான், வேற ஒன்றும் இல்லை. அப்ப வந்து சிவயனம அப்படின்றதுக்கு பொருள் தெரியாம அதை சொல்லலாமா அப்படின்னு கேட்டா அது சொல்றதுக்கு அப்படி முதல்ல சொல்லுவோம். சிவயனம அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன சொல்லுவோம்? கடவுளும் அருளும் நானும் என்னுடைய குற்றங்களும் அல்லது உலக பிறப்பும் அதுக்குள்ள ஞாபகத்துக்கு வரும். இது எங்களுக்கு எது நிக்கணும் அப்படின்னு தெரியணும். கடவுளை முதல்ல வச்சு நீங்க பின்னாடி நிக்கிறீங்களான்றது பயிற்சிக்கு வரணும். அதுல அப்படி இல்லைன்னா மந்திரம் சொல்றது சும்மா. இப்ப திருஞான சம்பந்தர் சிவயனம என்பது விஷயமா தான் இந்த உலகத்தில் அவதரித்தார் அப்படின்னு சேர்க்கிறார் சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளை முன்னிட்டு கொண்டுதான் எல்லா வேலையும் செய்தார். அப்புறம் ஆணவத்தை புறந்தள்ளினார், ஆன்மாவினுடைய ஞானத்தை விளங்க வைத்தார். எதுக்கு பின்னாடி? எது? கடவுளுக்கு பின்னாடி அவர் நின்றார், அவருக்கு பின்னாடி குற்றம் ஆணவம் தான் நின்னுது அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் சிவயனம என்பதனுடைய பொருள். இப்ப இதுல என்ன புரியுது? இப்ப சிவயனமங்கிறது ஒரு பெரிய ஒரு என்னது, அது ஒரு ஏதோ ஒரு மகிமையா நினைச்சுக்கிட்டு சொல்றது அப்படின்னு வருதா? அப்படி சொன்னா வேதத்துலதான் சொல்றாங்கன்னு சொல்றாங்கல்ல. இப்ப நீங்க சிவயனம என்பதை தான் நீங்க வேதத்துக்குள்ளேயும் பார்க்கணும் அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொன்னாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கடவுள் என்பவன் உண்டு, அவனுடைய அருளும் உண்டு. அருள் ஏன் இருக்கணும்? அருள் இருக்குதுன்னு சொன்னாலே உங்களுக்கு எதுக்கு அருள் இருக்குது? கடவுள் அருள், கடவுள் இருந்தா போதாது, அப்புறம் எதுக்கு அருள் ஒண்ணு தனியா இருக்கணும்? நான் கேட்கிறேன், அம்மாவுக்கு தெரியாம தான் கேட்கிறேன். கடவுள் தான் இருக்கிறாரு, அப்புறம் எதுக்கு அருள் ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு ஏன் சைவத்துல சொன்னோம்? அது சொன்னாலே உங்களுக்கு மற்ற தத்துவம் காலி ஆயிடும். ஏன் சொன்னோம் அப்படின்னா, கடவுளுக்கு அயலாக சடப்பொருள்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் உண்மை என்பதாக. அவங்க அதை ஏற்றுக்கல, அது ஒரு போலி அப்படிங்கிறாங்கல்ல. ஆனா அது இருக்கிறது இருக்குது அப்படிங்கிறதுனாலதான் அருளை அதுக்குள்ளேயும் பார்க்கணும். அப்ப அதுல என்ன ஒரு உண்மை இருக்குது? கடவுளுக்கு அயலாக இந்த உலகம் உண்மை என்ற உண்மையும் அதில் இருக்கிறது. அப்ப அருளை ஏற்றுக்கொண்டாலே நீங்க யாரு? முதல்ல சைவ சித்தாந்தி. அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியல நீங்க சைவ சித்தாந்தி, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? சரி, அடுத்தது அப்புறம் நான் என்ற ஒன்று உண்டு என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் எனக்கு இந்த நிலைமைக்கு காரணமான ஆணவம், அப்புறம் இதை நான் புரிந்து கொள்வதற்கு உரிய உலகம், இதற்கு நான் செய்கின்ற செயல்களுடைய புண்ணிய பாவம், இதனுடைய உண்மைகளை தெரிந்து கொண்டால் நீங்கள் வேதத்தை தெரிந்து கொண்டதாக பொருள். யார் சொன்னது? திருஞான சம்பந்தர். நீ வேதம் படிச்சேன்னு சொன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நீ படிச்சதா அர்த்தம் அப்படிங்கிறார் அவர். அதான் அதுக்கு அர்த்தம். வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆகுதுன்னா அதான் அதுக்கு அர்த்தம்.
அப்போ இப்ப 5 எழுத்து தான் மறுபடியும் என்ன ஞாபகம் வருது? 5 எழுத்து என்றால் மறுபடியும் என்ன ஞாபகம் வருது? இதெல்லாம் உண்மை அப்படிங்கிற விஷயம் ஞாபகத்துக்கு வரணும். எதெல்லாம்? கடவுளும் அருளும் ஆன்மாவும் உலக நடவடிக்கைகளும் உண்மை என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க யாருப்பா? இதெல்லாம் உண்மை என்று தெரிந்து கொண்டால்தான் நீங்க இந்த கடவுளையே அனுபவிக்க முடியும் என்பதற்கு தகுதி உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். அது முடியும். சரி, இப்ப இந்த அடையாளத்தை காட்டுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட சொல் எது அப்பா? சிவயனம. சரி, இப்ப சிவயனம்னா என்னன்னு புரிஞ்சுது. இப்போ கடைசியா இப்ப சிவயனம்னா என்னன்னு புரிஞ்சுது. நான் சொல்றதெல்லாம் புரியுது. கடைசியா என்ன முடிவுக்கு வந்த மாதிரி இருக்கு. உலகம் இப்ப நம்ம வாழ்க்கையை பார்த்தா இது எல்லாம் இதுல அடங்கிடுதுன்னு அர்த்தம். அதுதானே? எல்லாமே எதுல அடங்கிடுது? சிவயனம என்பதுல அடங்கிடுது. சரி, அடங்கிச்சுப்பா, அது என்ன பிரயோஜனம் கேட்டா அதுக்கு என்ன பதில்? இப்ப நீங்க ஒன்னா பை நிறைய புத்தகம் எடுத்து வரீங்க, என்ன பிரயோஜனம்? அதுக்காக புத்தகம் எடுத்துன்னு வராதவங்க பெரிய ஆளா என்ன? அது அவங்க அதாவது முடியல இருந்துச்சுங்க, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதான் என்ன கேட்டா என்ன சொல்லுவான்? என்ன பிரயோஜனம் கேட்டா என்ன சொல்லுவீங்க? இல்ல சார், நம்ம படிக்கலன்னா கூட ஏதாவது ஒரு காலத்துல நமக்கு புரியாதா, கடவுள் அதுக்கு அருள் பண்ண மாட்டாரா அப்படின்னா தூக்கிறதுக்காவது ஏதாவது பலன் கொடுப்பார்ல, நம்ம கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்லலாம்ல. ஆமா சொல்றேன் சார். அந்த மாதிரி சிவயனம அப்படிங்கிறதுக்கு பலன் ஒண்ணு சொல்லணும். அதுல எங்க சொல்லுவீங்க? அதாவது இருக்கிற விஷயத்தை சொல்லிடுறோம். இருக்கிற விஷயம்னா கடவுள் உண்டு, இந்த உலக பொருள்களில் அறிவு இல்லாத உருவ பொருள்களுக்காக அருள் உண்டு, அதை கடந்து ஆன்மா என்ற ஒன்று உண்டு, அதை கடந்து இந்த உலக பிறப்புக்கு உரிய எல்லாமும் உண்டு. அது கடைசியா இருக்கும். ஆனா அது அவரை வச்சுதான் இருக்கும். அவர் இல்லாம இதெல்லாம் இல்ல. அவர் எல்லாத்துலயும் இருக்கிறார். அவர் இல்லாம இல்லைங்கிறத கூட இன்னும் தெளிவா எப்படி சொல்லணும்? அவரால எல்லாம் இருக்குன்னு சொல்லக்கூடாது, அவர் அதுல இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அதுவும் இருக்குது, ஆனா அவர் இல்லாம அது எப்பவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சித்தாந்தம் கொஞ்சம் தெளிவா இருக்கும். அதுல ஏதாவது விட்டு போகுதான்னு கேட்டா எதுவுமே விட்டு போகல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே அதுல இருக்குது. இருக்கிற விஷயம் எல்லாமே அதுல முடிவு கட்டியாரு. இப்ப என்ன அதுல இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவயனம என்பதுல ஒண்ணு குறையா இருக்குது அப்படிங்கிறத சொன்னவர் மாணிக்க வாசகர். என்ன சொல்றாரு? சிவயனமைங்கிறதுல எல்லாம் இருக்குது, நான் அனுபவிக்கணுமே அப்படிங்கிறார். உடையால் உந்தன் நடு இருக்கும், உடையால் நடுவுள் நீ இருத்தி, அடியே நடுவுள் இருவீரும் இருப்பது, ஆனால் அடியே 3 அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாயின்னு சொல்றாருல்ல. அப்ப அருளை செய்யி, நான் எல்லாம் இருக்குதுங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை, நான் அடியவர்கள் நடுவுல இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சிவயனம்ங்கிறத தாண்டி ஒண்ணு கேட்கிறாருல்ல. இதுக்கு பேர் தான் அனுபவிக்கிறதுக்கு உரிய கருவியே கேட்கிறார் அவர். அதுல கூட மாணிக்கவாசகர் என்ன பண்றாரு? நாகரிகமா நாங்க அடியவர் நடுவுல இருந்தாலும் அனுபவிக்க முடியும், இல்லாட்டா நாங்க என்னைக்கும் கடத்தேற முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏதாவது நீ அருள் பண்ணு அப்படிங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? சிவயனம்ங்கிறத இயக்குறாங்க. அதை இயக்கும் போது அதை இயக்குறதுக்கு அடியவர்கள் தேவைப்படுறாங்க. அதை இயக்கனா கிடைக்கிற விஷயம் எது? அதுதான் நமக்கு என்னது? ஓம் சுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு விஷயமா சொல்றாருல்ல. இங்கேயும் நீங்க நல்லா பார்த்துக்கணும், ஒரு சின்ன குழப்பம் வரக்கூடாது. ஓம் என்பதையே சுப்பிரமணியமா பாருங்கன்னு அர்த்தம் இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? பேப்பர்ல எழுதுற மாதிரி நினைச்சு பார்த்துக்கணும். ஓம் அப்படிங்கிறத முதல்ல எழுதுறீங்க. எழுதிட்டு அதுக்கு கீழே சிவயனம எழுதுறீங்க, மேல சுப்பிரமணியம் அப்படின்னு எழுதுறீங்க. இதுதான் அதுக்கு முறை. இப்ப ரெண்டுத்துக்கும் பொது எது? இதுல ரெண்டுத்துக்கும் பொது ஓம் தான். இந்த ஓம் அப்படிங்கிற விஷயம்
பொருள் அடையாளமா வரும்போது எது எது சிவயனமே. அனுபவ அடையாளமா வரும்போது சுப்பிரமணியன். சரி, ஓமே இப்ப தலைமையா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஓம் அப்படிங்கிறது பெருசா சொல்றீங்க சார், ஆனா ஓம்ங்கிறதோட லெவல் என்ன? இப்ப அதுவே கடவுள் மாதிரிலாம் ஆகி போகுது அப்படின்னு ஒரு கேள்வி வரலையே உங்ககிட்ட இருந்து. ஓம் அப்படிங்கிற சொல்லு கீழே சிவயனம் எழுதிங்க, மேல சுப்பிரமணியம் எழுதிங்கன்னு சொல்றேன்ல. இப்ப இதுவே கடவுள் மாதிரி தெரியுது உங்களுக்கு. அது மாதிரி ஒரு குழப்பம் வரலையா? இன்னும் அந்த மாதிரி நினைச்சு பார்த்து தானே வரும். அதாவது இப்ப இதெல்லாம் சொல்றேன்ல, சிவயனம் சுப்பிரமணியம் நடுவில் ஓம் எழுதுலாம் சொல்றேன்ல, இதெல்லாம் எப்படி சொல்றேன் நான்? இதெல்லாம் சொல்லும் போது எப்படி சொல்றேன்? சொல்லும் போது எப்படி சொல்றேன்? சொல் எழுத்து ஒளியில தானே சொல்றேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓம் அப்படிங்கிறது நாதாந்தம் அல்லது நாதம் அப்படின்னு சொல்லுவோம். சொல்றது அப்படின்னு ஒரு விஷயம் வந்தா அதை வச்சுதான் சொல்லணும். சொல்றது அப்படின்னு சொன்னா எதை வச்சு சொல்லணும்? ஓம்ங்கிறதான் வச்சு சொல்லணும். சரி, இதுக்கு மேல அனுபவம் உண்டு அப்படிங்கிறத பத்தி எப்படி சொல்லலாம்? இப்ப கூட நம்ம திருநிலை, திருவெளி, அப்புறம் இவர் காமன் சாமிலாம் சொல்றாருல்ல, இந்த என்னது விண், அதாவது அவ்வியத்த விண் அப்படிங்கிறாருல்ல, ஆகாயத்தை. உண்மை விளக்கத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பறை இடமா நின்று உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன். பறை இடமா நின்று உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வரைமகள் தான் காணும்படியே நின்று கருணை உரு கொண்டு ஆடல் பேணும் அவருக்கு உண்டோ பிறப்பு அப்படின்னு ஒரு உண்மை விளக்கம் பாட்டு. இந்த பறையிடமா நின்று அப்படின்னா மேலான இடம். அது என்னன்னு சொல்றது? அங்க யாருன்னா உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன். உரை உணர்வுனா சொல்லு செயலுக்கு எட்டாத ஒருவன் அங்கே ஆடுறான். இதுதான் குகேசன் நடனம் அப்படின்னு வச்சுங்களேன். இப்ப இது என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? என்ன புரியுது? பறையிடமா நின்று உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வரைமகள் தான் நின்று காணும்படியே நின்று கருணை உரு கொண்டு ஆறான் அப்படின்ற. இதுல ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? நான் நல்லதானே சொல்றேன். பறை இடமா நின்று உரை உணர்வுக்கு எட்டாத ஒருவன் வரைமகள் தான் காணும்படி ஆடுறான். வரைமகள்னா உமையம்மை அல்லது சக்தி. சக்தி காண்ற மாதிரி ஆடுறதுன்னா என்ன தெரியல? சக்தி காண்ற மாதிரி ஆடுறதுன்னா அம்மா பாக்குறான்றது உங்களுக்கு சொல்றது. அங்க சடம்ங்கிற விஷயமே இல்லைன்னு அர்த்தம். அதாவது இந்த உலகத்துல உருவம்ங்கிற விஷயமே இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு அதெல்லாம் அது இல்லாம இல்ல, அது இருக்குது, ஆனா அதை கடந்த விஷயம் அப்படின்னு அர்த்தம். சரி, அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மேலான இடம் ஆனா சொல்ல முடியாத ஒருவன் கருணையா ஆடுறான். என்ன புரிஞ்சுது? இப்போ சொல்றது புரியுது? அது ஏதாவது நினைக்க முடியுதா? அப்படி இதெல்லாம் பேரு வள்ளலாறுல பெருவெளி. அதான் ஒருத்தர் கேட்டாரு, என்ன திருநிலைவெளி அருள்ஜோதி அருட்பெருஞ்சோதி அகவல்ல அடுத்த பாட்டு அதான். எதுக்கு அப்புறம் அவ்வியம் ஆதி ஒரு ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் அருட்பெருஞ்சோதிக்கு அடுத்த பாட்டு அதான். அதேதான் என்ன ஒருத்தர் கேட்டாரு. இதான் சொன்னோம்ல, அமெரிக்காவில ஒருத்தர் வந்தாரு. அவர் வள்ளலாறு பாட்டை படிச்சுட்டு, இந்த மாதிரி நீங்க இதெல்லாம் சொல்றீங்களா ஐயா, அந்த வள்ளலாறு பெருவெளிலாம் சொல்றாரு, திருநிலை வெளியெல்லாம் மேல சொல்றாரு, நீங்க இன்னும் இதெல்லாம் சொல்லி நிக்கிறீங்களா? இது என்ன திருநிலை வெளி பரநிலை வெளினா என்னன்னு சொல்றது? உனக்கு வார்த்தை இருக்குது பெருவெளின்னு, என்னன்னு சொல்றதுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தான் என்னன்னு தெரியும். அதாவது சில விஷயங்கள் நான் கூட எனக்கு பேராசிரியர்ல நம்ம எல்லாரும் அப்படி தான் பண்ணுவோம். என்ன பண்ணுவான், இந்த சொற்பொழிவு இதெல்லாம் என்ன பண்ணுவான், கொஞ்சம் இந்த மக்களை கொஞ்சம் ஏமாத்தணும்னா அப்படி ஒரு வள்ளலார் ஏமாத்தினார் சொல்ல வரல. அது நாதம், நாதாந்தம், அதுக்கு மேல திருநிலைவெளி, அதுக்கு மேல பறைவெளி, அதுக்கு மேல என்ன பத்தி என்ன பேசி என்ன பட்டியல் போடுன்னா ஒன்றும்
எனக்கு வந்ததுக்கு நான் அந்த விஷயம் தெரியணும்னா நீங்க போகும்போது உங்களுக்கு தான் புரியும். தெரியாத நானும் அதை பத்தி பேசிட்டு காலத்தை ஓடுறது மூலம் ஏமாத்துறதுக்கு ஒண்ணும் இல்லை. அது எப்படி இருக்குதுன்றதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா அது ஒரு விஷயம். அது என்னன்னு இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னு கேட்டீங்கன்னா, பேர் கொடுக்கறதுக்கா சொல்ல வந்தேன். அதான் சொல்ற பெரு வெளியும் சாப்பிட்டா இன்னும் கேட்டா இங்கிலீஷ்ல ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. நானும் அந்த பையன் அப்ப போய் ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க தமிழ் அர்த்தம் சொல்லிட்டேன்னா இங்கிலீஷ்ல சொல்லுவான். இங்கிலீஷ்ல கேட்டீங்கன்னா தமிழ்ல ஒரு பேர் வச்சிருவான். அது என்ன எனக்கு தெரியாதா பேர் வைக்கிறதுக்கு? இப்ப வந்து பேர் வைக்கிறோம் இப்படி வச்சுங்களேன், சக்கரைக்கு கிக்கரன்னு ஏன் பேர் வைக்கக்கூடாது? இனிக்காதா? அது என்ன இப்படி ஒருத்தர் கேட்டாரு, ஒரு துணை வந்தரே கேட்டாரு, சக்கரைக்கு ஏன் கிக்கரன்னு வைக்க கூடாதா? வச்சா இனிக்குமா இனிக்காதா? என்ன சார் நீங்க சக்கரைங்கிற பேரால சாப்பிட்டதுனால சக்கரை சொல்லு வரும்போது நாட்டுல தண்ணி வருது. ஆனா அது சக்கரை கிடையாது, நீங்க ஏமாந்துருக்கிறீங்க. இப்ப அவ்வளவுதான விஷயம். இப்ப சர்க்கரைக்கு ஏன் வந்து சுகர்னு வச்சா இனிப்பு வருதா? நம்ம பசங்களுக்கு சுகர்னு சொன்னா இனிப்பு வராது இல்ல. சுகர்னா நோய் தான் தெரியும், இனிப்பு தெரிய மாட்டேங்குது. அப்ப மனப்பழக்கம் தானே அதுக்கு. அதைத்தானே நம்ம பிராந்திங்கிறோம். பிராந்தின்னா தப்பான அறிவுன்னு அர்த்தம். மனப்பிராந்திங்கிறோம்ல, அது வந்து அப்படி தப்பான அறிவுங்கிறோம். இப்ப உங்களுக்கு ஏன் வந்து இப்ப சர்க்கரையின் மூலமாக வருவது இனிப்பு, இதுல சொன்னா நல்லதானே இருக்குது. உங்களுக்கு அப்படியா தெரியுது? சர்க்கரையின் மூலமா இனிப்பு வருமா? என்ன இனிப்பு வராதுங்க தலையாட்டுறாரு. என்ன சாப்பிட்டாதான் வருமா? சர்க்கரையை சாப்பிட்டா வருமா? சர்க்கரைங்கிற பேர்ல விஷத்தை சாப்பிட்டா வருமா? இல்ல இல்ல, அந்த பொருள் அதை நமக்கு அனுபவமாக்குகிறது. அதனாலதான் இப்படி சொல்றது பறையிடம். இப்ப இதுல இப்ப நீங்க அந்த உண்மை விளக்கத்திலேயே வள்ளலார் கொள்கையும் இருக்குது, பாம்பனார் கொள்கையும் இருக்குது. எல்லாருக்கும் சொல்றது எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப அருட்பெருஞ்சோதின்னு அவரு ஒரு மந்திரம் கொடுக்குறாருல வள்ளலார். இப்ப பாம்பனார் சுப்பிரமணியம்ங்கிறாரு. நடுவுல சைவம் சிவைய நம்மன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப சண்டை மட்டும் நம்ம வேணாம், தெளிவா பண்ணலாம். இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப இது இப்ப நம்ம அனுபவசாலிகள் ஓரளவுக்கு வந்து எப்படி அதுக்குள்ள நாம நிக்கிறது. இப்ப யார் யாருக்கு தனியா ஒரு ஊடு கட்டி கொடுக்கலாமா, இல்ல அவரு பெரியவர் சொல்லலாமா, இவரை பெரியவர் இல்லாமா, எதுல போய் நாம நிக்கலாம் அப்படின்னா எனக்கு அதுக்குதான் இப்படி புரியுது. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை சொல்றேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை குறை சொல்ற அளவுக்கு பெரிய ஆள் யாரும் இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். அதனால நான் தெளிவா சொல்றேன். எனக்கு மேல யாராவது சொல்லும் போது அது சரி. இப்ப வள்ளலார் அருட்பெருஞ்சோதி சொன்னதுக்கும் சுப்பிரமணியம் அப்படின்னு இவர் சொன்னதுக்கும் சிவயநம்மன் சொன்னதுக்கும் என்ன வேறுபாடு சொல்லணும்? இது பெருசு அது சின்னதுன்னு சொல்லல. சிவயநம என்பது பொருள் இருப்பை அடையாளப்படுத்துகிற மந்திரம். உலகத்தை அதுக்குள்ள முடிச்சு வச்சிடலாம். ஆன்மாவினுடைய அனுபவம் என்று வரும் பொழுது ஆனந்தம், வெளி, ஒளி, இது சுப்பிரமணியம். இதே விஷயம் கடவுள் என்கிற ஒரு விஷயமா மட்டுமே தெரிஞ்சா அருட்பெருஞ்சோதி. என்ன வேறுபாடு இருக்கு உங்களுக்கு? என்ன குறை வந்துருச்சு பேர்ல? ஒன்னும் வரல இல்ல. ஆனா ஏத்துக்க மாட்டீங்கல்ல. ஏன்னா எல்லாத்தையும் நீங்க தான் விலை போட்டு பிளாட் போட்டு வச்சுட்டீங்களா? அது வள்ளலார் அது வந்து அருட்பெருஞ்சோதி தனியா, அது வந்து தனியா பிளாட் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் பாம்பனாருக்கு தனியா பிளாட் போட்டு வச்சிருப்பாங்க. இதான விஷயம். அதாவது கடவுள் அப்படின்னு வரும்போது ஜோதின்னு நம்ம சொல்லிடுறோம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, எதை சொன்ன பிரம்மம் என்கிற ஒரு கடவுளை அக்னி பூ என்று சொன்னார்கள். எதுக்குள்ள? வேதத்துக்குள்ள. அதுக்கு பேர் என்ன சொன்ன? ஜோதி. இப்ப பிரம்மணியம் அப்படின்னு ஏன் சொன்னா? கடவுள் ஜோதியாக இருப்பதான் பிராமணியம். அதுல நாங்க வர்றோம்னு சொன்னா பிராமணர்கள். இப்ப நம்ம பாஷையில சொன்னா முருகன் அடிமைன்னு அர்த்தம். இதுதான் பிராமணர்களுடைய தொடக்கம் அப்படின்னு சங்கராச்சாரியார், யாரு இந்த பழைய சங்கராச்சாரிய ஆதி சங்கரர் இல்ல, நம்ம பெரியவர் எழுதியிருக்கிற வரலாறு. பிராமணர்கள் என்பதே பூர்வத்துல பிரம்மணியன் என்கிற சுப்பிரமணியனுக்கு அடிமை என்ப அவனின் மூலமாக வந்த பெயர் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கிறார். அதுல பூ சேரும் போது அது ஆனந்தம் என்கிற ஒன்று ஆன்மாவுக்கு தருவது. அப்ப அது வருதுனாலே என்ன அர்த்தம்? ஆன்மா வேறு, அதனுடைய ஆசையை நிறைவேற்றுவது பிரம்மணியத்தினுடைய கடவுளோட வேலை. அப்ப சுப்பிரமணியமாவது. இந்த சுப்பிரமணியங்கிறது தான் சண்முக தெய்வமணி உண்முக தெய்வமணின்னு தொடங்கின வள்ளலார் கடைசியா ஏன் இந்த மாதிரி கடவுளை மூணாம் வச்சுலாம் சொல்லிட்டு இருப்பானே? கடவுளுங்கிற ஜோதி தன்மையிலேயே சொல்லணும். அதான் உரை உணர்வுக்கு எட்டாவது ஒருவன்னு சொல்றார். பறையிடமா
இதுல என்ன அர்த்தம்? இவர் சொல்லல, அவர் சொல்லிட்டாருன்னு அர்த்தம். இவங்க பேசின இடத்து விஷயத்துக்கு மேல இருக்கிற விஷயத்தை தெளிவா சொல்லக்கூடிய விஷயம் வருது அவருக்கு. யாருக்கு? அதனாலதான் அவர் என்ன பண்றாரு? அருட்பெருஞ்சோதிய மகாமந்திரன் சொல்றாரு. இப்ப இன்னைக்கு நமக்கு என்ன இதுக்குள்ள செய்தி? இப்ப நம்ம பாம்பனார படிக்கிறோமா, இல்ல சைவ சித்தாந்தம் படிக்கிறோமா, இல்ல வள்ளலார படிக்கிறோமா? நீங்க யார படிக்கிறீங்க? இப்போ இல்ல தகராறு ரகசியத்துல கேட்கல சார், நான் உங்களை இந்த மந்திரமா வந்து வாழ்க்கையா வந்து நாம பெரியாளா வருது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இதுக்குள்ள இந்த அருளாளர்கள் சொன்ன விஷயத்துக்குள்ள கடவுள் அனுபவத்துல எந்த இடத்த சொல்றாங்கன்னு சொல்லலாமா, இல்ல இவருக்கு சொன்னதுதான் உண்மைன்னு சொல்லலாமா அப்படிங்கிற பிரச்சனையில இருந்து நாம தெளிவாகும். இப்ப நமக்கு வந்து இப்ப நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் நாம யாரும் இல்லை. இப்ப விநாயகரும் கொடுப்பாரு, விநாயகர் சேர்த்தி அம்பாள் கொடுப்பார் ஆடி மாசம். இது அந்தந்த சாமியை சமாதானம் படுத்துற ஆள் இல்லை. நாம எதை வள்ளலாரையோ பம்பனாரையோ அல்லது சித்தாந்திகளையோ சமாதானப்படுத்தி பேசல. இப்போ எல்லாருக்குள்ளையும் இருக்கிற கடவுளை பார்க்கிறது அப்படின்னு வர்ற ஆள் மாதிரியே கடவுள் என்கிற அனுபவத்தை இவர்கள் எப்படி சொன்னார்கள் என்பதை பார்க்க ஒரு அடிப்படை தெளிவாக வருமானால் இந்த இவங்களுக்குள்ளேயே நாம எந்த அடிப்படையில் இது வேறுபடுகிறதுன்னு சொல்லணுமே தவிர ஏற்றத்தாழ்வா வராது. ஏற்றத்தாழ்வா வந்தா சண்டை தான் மறுபடியும், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதுல நம்ம சொல்றது கொஞ்சம் உங்களுக்கு நான் ஏதோ இந்த வலிந்து சொல்ற மாதிரியே தெரிஞ்சு இல்ல இல்ல யதார்த்தமா தான் சொல்றேன், இயல்பா தான் எல்லாத்தையும் சொல்றேன் தவிர வலிந்து நான் சொல்ல பிரிச்சு கோட்டை கட்டி மதில் மேல ஏறி குதிக்க சொல்றாங்களே இல்ல இல்ல இல்ல, ரொம்ப எளிவா சிவைய இது யாரும் மறுக்க முடியாது. சிவைய நம என்று சொன்னால் சிவன் அருள் ஆவி திரோதம் மலம் ஆசு இல் எழுத்து அஞ்சி அடைவாம். யாரு? திருவருட்பயன் உமாபதி சிவாச்சாரியார். இதுக்கு மேல யாராவது சைவ சித்தாந்திகள் இருக்கிறாங்களா? உமாபதி சிவாச்சாரியாருக்கு மேல யாரும் கிடையாது. ஏன்னா சைவ சித்தாந்தத்துல 8 நூல் பாடி அதுல இருக்கிற பிரச்சனை மொத்தத்தையும் தீர்த்து வச்ச ஒரு மிக பெரிய ஆள் யாரு? உமாபதி சிவன். அது மட்டும் இல்லாம அவர் இன்னொன்று பண்ணாரு. என்ன பண்ணாரு? நடராஜ பெருமான திருவாவூடுதுறை ஆதீனத்துக்கு கொடுத்த விஷயத்துக்குள்ள அவங்க மரபு தான் நிக்குது. யார் மரபு? உமாபதி சிவாச்சாரியார். இல்லைன்னா திருவாவூடுதுறை ஆதீனத்துக்குள்ள நடராஜர் கிடையாது. தர்மபுரம் ஆதீனத்துக்குள்ள நடராஜர் என்ன மூர்த்தம் கிடையாது. அந்த உள்ள வச்சிருப்பாங்களே, உள்ள நாம வந்து சாமிக்கு வழிபாடு பண்ணி குருமூர்த்தமா வச்சு அதை வந்து நீங்க வழிபாடுறது திருவாவூடுதுறை ஆதீனத்துல நடராஜர் தான். தர்மபுராதத்துல கிடையாது. அது தர்மபுரம் நடராஜர் உண்டு, ஆனா இந்த மாதிரி கிடையாது. நீங்க திருவாவூடுதுறை ஆதீனத்துல கடைசி பூஜைக்கெல்லாம் கலந்துருந்து இல்லையா, போய் இந்த அதுக்குள்ள பாத்தீங்கன்னா உள்ள மாசிலாமணி அப்படின்னு சொல்லிட்டு நடராஜ பெருமானுடைய விஷயமா தான் அபிஷேகம்லாம் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் அவங்க மூடுறதுலாம் எல்லாம். இதுக்கு ஏன் வந்து சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் உமாபதி சிவாச்சாரியார் காரணம். உமாபதி சிவாச்சாரியார் எது காரணம்? சிதம்பரம் காரணம். இந்த சிதம்பரம் நடராஜ பெருமான் எதுக்கு வர்றாரு? சைவ சித்தாந்தத்துல அதெல்லாம் வச்சு மெய்கண்டார கடந்து சைவ சித்தாந்தத்தினுடைய வளர்ச்சியை பேசினவர் உமாபதி சிவாச்சாரியார். நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உமாபதி சிவாச்சாரியிட்ட போய் பேசிட்டு வரணும். என்னன்னு சிவஞான போதம் எழுதின மெய்கண்டாரை தாண்டி எப்படி நடராஜரை பத்திலாம் நீங்க எழுதினீங்கன்னு கேட்கணும். யார? உமாபதி சிவாச்சாரியார். நீங்க நடராஜரை தாண்டி தியாகராஜரை சேர்த்தது யாரு? தியாகராஜர் தெரியல, திருவாரூர் தியாகராஜர், திருவையாறு தியாகராஜர், சப்த விடங்க தலம், அவங்களெல்லாம் சேர்த்த சுந்தரர்லாம் தாண்டி நீங்க யாருக்கிட்ட வரணும்? இப்ப வள்ளல் பெருமான் ஒற்றியூர் தியாகராஜரை ஏன் சேர்த்தாருன்னு வரணும். இவங்களை கேள்வி கேட்டீங்கன்னா நான் உமாபதி சிவாச்சாரியாரை கேட்டு அப்புறம் வாங்கியாம்பேன். ஏன்னா உமாபதி சிவாச்சாரியார் தான் நீங்க முதல்ல என்ன பண்ணாங்க? கோயிலை விட்டு துரத்துனாங்க. நல்லா ஞாபகம் இல்லை உங்களுக்கு? ஞாபகம் இல்லையா? சரி, கோயிலை விட்டு துரத்துனாங்க. ஒரு ஆளு வந்து அதே மாதிரி ஊரை விட்டே துரத்துனாங்க. யார? குமரகுருபரர். குமரகுருபரரை ஏன் ஊரை விட்டு துரத்துனாங்க? அவர் தான் முருகனை கொண்டாந்து சைவ சித்தாந்தத்துல சேர்த்து விட்டார். யார வச்சு? அருணகிரிநாதர். இப்ப இவங்களெல்லாம் நீங்க பதில் சொன்னாதான் நான் சொல்றது தப்புன்னு சொல்ல முடியும். சைவ சித்தாந்தத்துல சிவபெருமானுக்கு மேல முருகனை கொண்டாந்து வச்சவரு அருணகிரிநாதர். ஆனா அவரு அத கொள்கையா தத்துவம் எழுதி சேர்க்கல, பாட்டுல சேர்த்துட்டார். திருப்புகழுக்குள்ள நீங்க சிவகதி தருவாயன்னு எழுதியிருப்பார் அருணகிரிநாதர். பாருங்க,
யார? முருகனை கேட்பார். அப்ப சிவகதிக்கு தலைவர் யாருன்னா முருகன் அவராக்கி விட்டார். பார்த்த குமரகுருவர் வந்தார். அவர் கந்தர் கல்வி என்பா எழுதினாரு. முருகன் கீழே தான் சைவ சித்தாந்தம் அவர் தெளிவாக எழுதினார். பார்த்தாங்க, நாடு கடத்தினாங்க. அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு காசிக்கு போனார். அவர் மேல முடிஞ்சதே இல்லை. நீங்க ஒன்னும் வேற மாதிரி சொல்லுவீங்க. திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு வந்தார். திருவாவடுதுறை ஆதீனத்தில் 5 பேர் அறியும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 அப்படின்னு சொல்ற அந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்ல சொல்லி அவரை என்ன பண்ண சொல்றாங்க? நாங்க அந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்லுன்னு குமரகுருபரரை சொல்றாங்க. குமரகுருவர் என்ன பண்றாரு? அப்படியே கண்ணில் தண்ணி வர திக்கித்தன அப்படியே நின்றுட்டு இருந்தாரு. ஆதீனம் பார்த்தது, நீ போய் காசிக்கு அனுபவத்துக்கு போயிட்டு வான்னு சொல்லுது. அதுக்கு நடுவில் மதுரைக்கு வராரு. மதுரைக்கு அதுக்கு முன்னாடியே மதுரைக்கு வந்துடுறாரு. அதுக்கு முன்னாடியே மதுரையில அம்மா என்ன பண்ணாங்க? முத்து மாலை தான் போட்டிருக்காங்க. யாருக்கு? குமரகுருபருக்கு. முருகன் ஊமையா இருந்தவரை பேச வைக்கிறான். அதுக்கப்புறம் அம்மா முத்து மாலை போட்டு விடுறாங்க. இதெல்லாம் தாண்டி இவர் மாலை கிடைக்கல. உடனே அவர் என்ன பண்ணிடுறாங்க? உனக்கு அனுபவம் பத்தலைன்னு அனுப்பி விடுறாங்க. என்ன நியாயம்? என்ன புரியுதாகும்? எங்க போனார் அவரு? நம்மள மாதிரி காசிக்கு போனார். உங்களுக்கு அப்பதான் தெரியும் காசிக்கு போனா என்ன அப்படின்னு. நாங்க அங்க ஒரு நேபாள் புரொஃபசர் இருப்பார். அவர் சொல்லுவாரு, வாங்க சரவணன்ஜி காசிக்கு வந்துட்டீங்கல்ல, காசிக்கு வந்தா புண்ணியம் வாங்க தெரியுமா? ஆமா சார். எப்படின்னு கேட்டேன் நான். ஒன்னும் இல்லை, இது நரகம் இல்ல. நரகத்துக்கு முன்னாடி காசி புண்ணியத்துக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எங்க வருவோம்? நரகத்துக்கு தானே வருவோம். அதான் இங்க நாம வந்துக்கிறோம் அப்படின்னு வர. அதாவது இது எதுக்கு சொல்ல வரோம்னா, அவங்க லாஜிக் கரெக்டா தானே இருக்குது. அந்த மாதிரி குமரகுருவரர் அங்க போய் அவரு இங்க இருந்து தான் துரத்தி விட்டாங்க. அங்க போய் என்ன பண்றாரு? அந்த அவுரங்கசீப்போட அண்ணன் துக்காவையே பேசி அவன் மூலமா, அதாவது இந்தியாவையே ஆட்கொண்ட முகலாயர்கள் முஸ்லீம்கள் நம்ம குமரகுருவரர் ஒண்ணும் பண்ணல. அவங்க அண்ணன் தான் அந்த காசி அவருக்கு கொடுத்துக்கிறான். தாராத்துக்கான் பேர் அவனுக்கு, அவன் தான் கொடுக்குறான். இதுக்கெல்லாம் டாக்குமெண்ட்லாம் இருக்குது. ஆனா இப்ப காசியில அந்த மடம் மட்டும் தான் இருக்குது, மீதியெல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. அந்த குமரகுருவரர் தான் முதல்ல சைவ சித்தாந்தத்தை முருகன் தலைமையில பாடுறார். கந்தர் கல்வி என்பா அதுலதான் அப்துவா பத்தி எல்லாம் பேசுறார். அவருக்கு பிறகுதான் அந்த பேர்ல ஒருத்தர் வர்றாரு. காசியிலிருந்து துறவு ஆடை வாங்கினு. அவர் தான் யாரு? குமரகுரு தாசர். பாம்பன் சாமி தான், வேற யாரும் இல்ல. அப்ப இதுக்கு இந்த வரலாறுல அப்ப அந்த கஷ்டத்தை இவரால நம்ம எழுத எழுதுறாங்கல்ல. இப்ப இதெல்லாம் அனுபவிக்கிறீங்கல்ல, இதெல்லாம் உங்களால ஏத்துக்கிற மனநிலை வந்தா நான் சொல்றதுல இருக்கிற உண்மை தெரியும். எதுல? ஏதோ படிச்சவன் பாட்டை படிச்சான், 4 பாட்டை படிச்சேன், 50 பாட்டை படிச்சேன், 100 பாட்டை படிச்சேன்னா வராது. பாம்பன் சாமி பாட்டை மட்டும் படிச்சேன், நான் அதை ஓதினேன் இதை ஓதினேன். குமரகுருபரரும் பாம்பன் சாமிக்கு தலைவர் தானே, மூத்தவர் தானே. அங்க தானே அவருக்கு துறவாடை. அதனோட அர்த்தம் என்ன? குமரகுருபரர் விட்ட பணியை நீ செய்யணும்பா அப்படின்னு அர்த்தம். குமரகுருவர் யார் பணியை கையில் எடுத்தாரு? அருணகிரிநாதர் பணியை கையில் எடுத்தார். அருணகிரிநாதருடைய அனுபவத்தை கையில் எடுத்தவர் தாய்மானவர். சமரசம் பேசினார். அது பத்தாவது சுத்தமா பேசணும் வள்ளலார் பேசுறார். இப்ப இதுல என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? உங்க அப்பா விட்டு சொத்தா போச்சு. தலைவர் எல்லாருக்கும் யாரு? ஒரே ஆள் தான், அருணகிரிநாதர் தான். நீங்க எல்லாருக்கும் தாதா. தாதான்னா அப்பா அர்த்தம் சார். நீங்க எதுவும் ரவுடி நினைக்காதீங்க. தாதை யார் சொன்னது? சேக்கிழார் பயன்படுத்துறார். தாதா அப்படின்னா வடமொழி. அத தமிழ்ல சொன்னா தாதை. சீதா வடமொழி, சீதை தமிழ். தாதா தாதை, இவ்வளவுதான் விஷயம். தந்தை தாதை என்றாயிற்று, முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அருணகிரிநாதருடைய ரெண்டு பேருக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்குறாரு. இந்த பக்கம் குமரகுருவர் பாதி வாங்கிக்கிறாரு, அந்த பக்கம் தாய்மானவர் வாங்கிக்கிறாரு. குமரகுருவர் அருணகிரிநாதோட பேரன் தான் குமரகுருதாசர். அருணகிரிநாதர் இன்னொரு பேரன் தான் வள்ளலார். இவ்வளவுதான் வரலாறு. இந்த வரலாறுல தான் நீங்க அனுபவத்துக்கு வர்றீங்க. இப்ப மந்திரம் பிரச்சனை ஆகுது. இப்ப மந்திரத்தை நீங்க இந்த எல்லா மந்திரத்தையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? யாராவது சிவையை நம்ம சொல்லி அப்ப 5 எழுத்தை சொல்லி பண்ணாங்க அப்படின்னா நம்ம பெரிய புராணத்துக்குள்ள பாக்குறோம். இப்போ உங்களுக்குள்ள வரலாற்றுக்குள்ள இப்ப சிவையை நம்மங்கிற 5 எழுத்தை உடனே என்ன பண்ணுவோம்? எத்தனை தீட்சை வாங்கியிருக்கிறீங்க? முதல்ல என்ன சமய தீட்சை, அப்புறம் விசேட தீட்சை, அப்புறம் நிர்வாண தீட்சை. ஓகே, சமய தீட்சை உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம சிவையை சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் சிவையை நம்ம அதுக்கு மேல என்ன சொல்லி கொடுக்குறாங்க? சரி, இதுல என்ன இப்ப இதுல சொல்லி கொடுத்து இப்ப இவர் சரி ஒரு வசதியான ஆளா இருந்தா அடுத்த வருஷமே வாங்கிக்குவாரு. கொஞ்சம் வசதி இல்லாத ஆளா இருந்தா கொஞ்ச நாள் கழிச்சு வாங்குவாரு. அவருக்கு சரி குடும்ப நத்தனம் ஏதாவது பிரச்சனைனா அப்புறம் இப்ப வாங்குவாரு.
நிர்வாண தீட்சைன்னு அவங்க ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு அதை வாங்கிப்பாங்க. இப்போ இன்னும் இப்போ இதில் இவங்க கடவுள் ஆகிட்டாங்கன்னு அதை இவங்க காலில் வாங்கி இன்னும் இவங்களுக்கு ஆணவம் போல ஆசையும் போல இல்லை அர்த்தவனை அழிக்கணுன்ற எண்ணம் போல அல்லது கொள்கைக்கு செய்யணுன்ற எண்ணம் வரல அப்படின்னா வெள்ளங்கீச்சி நிர்வாண தீட்சைக்குன்னு அர்த்தம் இருக்குது. யாராவது நிர்வாண தீட்சை எடுத்து அர்த்தவனை வாழ வச்சு யாராவது இருக்கிறாங்களா, சொத்தை காப்பாற்றாமல் இருக்கிறாங்களா, அப்புறம்னா நிர்வாண தீட்சைக்கு அர்த்தம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, நமக்கு அதை பற்றி ஒன்றும் அது மடாத வித்தியா இருந்தாலும் சரி அல்லது சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஒரு நிர்வாணம் வந்த பிறகு எந்த ஆசையும் இல்லைன்னு அர்த்தம். நிர்வாணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? துணி போடக்கூடாதுன்னு இல்லை, எந்த பற்றும் அவர்களை சாரவில்லைன்னு அர்த்தம். அப்படி யாராவது நிர்வாண தீட்சை வாங்கினவங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் நமக்கு இருக்கிறாங்க. ஆனால் நிர்வாண தீட்சை அர்த்தம்படி இருக்கிறாங்களான்னு கேட்டால் ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதே மாதிரிதான் சிலையை நம்ம படி இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு அர்த்தம். சிலைமணி நம்ம படி இருக்கிறாங்கன்னா இந்த உலகத்தை 5 பொருளை ஏத்துக்கிறவங்கன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அதுல கடவுள் தலைவர்னு ஏத்துக்கிறவங்கன்னு அர்த்தம். கடவுளை ஏத்துக்கிட்டு உலகத்தை ஏத்துக்கிட்டு ஆணவத்தை ஏத்துக்கிட்டு வினையை ஏத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணான்னா அவன் யாரு? அவனுக்கு தான் என்ன பேர் கூறான் தமிழ்நாட்டுல? சைவ சித்தாந்தின்னு பேர் கூறான். வேற யார் சைவ சித்தாந்தி? அவன் தான் சைவ சித்தாந்தி. சரி, போய் தொலைது. அதுக்கு பிறகு அனுபவிக்கிறதுன்னு வந்தா அவனுக்கு என்ன பேரு? அனுபவிக்கிறதுன்னு வந்தா அவனுக்கு என்ன பேரு? அருளாளன். இவர் எங்க போனாரு? மற்றவன் தான் மருளாண்டு. அது இல்லாத அவன் தான் சுப்பிரமணியன்னு பேரு. அருளையும் வெளி, அதாவது அருள்னு அங்க பேர் கிடையாது. ஆகாயத்தையும் அல்லது வெளியையும் ஒளி என்கிற ஞானத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கிறது வந்தா சுப்பிரமணியம். அதுதான் அவங்க என்ன சொல்றாங்க? சச்சிதானந்தம் சொல்றாங்க. சச்சிதானந்தத்தை தமிழ் இன்னொரு பேரா எதிராக சுப்பிரமணியம் அர்த்தம், அவ்வளவுதான். அதனாலதான் நம்ம பரிபூரண ஆனந்த போதன் பாம்பன்சாமி எழுதின அந்த நூல்ல என்ன எழுதினாரு? சத்து சித்து ஆனந்தம் முக்கோணம் மாதிரி எழுதினார். இதுல எதையும் பிரிக்க கூடாது அப்படின்னு எழுதினார். இந்த சத்து சித்து ஆனந்தங்கிறது தான் நம்ம சுப்பிரமணியம் அப்படிங்கிற பேர்ல நீங்க பார்க்கணும். இப்ப கடவுளோட பேரா அது எதோட பேர்? சுப்பிரமணியம் அப்படிங்கிறது கடவுளோட பேர்னு சொன்னாரு. இப்ப ஓம் சுப்பிரமணியம் சொன்னாருன்னு சொன்ன சிவய நமங்கிறதும் ஓம்ங்கிறது தான் வருதுன்னு நம்ம சைவத்துல படிக்கிறோம்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்ப சுப்பிரமணியம் அப்படிங்கிறத எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, பொருள் இருக்கிற நிலவரம் சிவய நமன்னு சொன்னா அனுபவிக்கிற நிலவரம் சுப்பிரமணியம். இப்ப கடவுள் எது அதுல? அப்படி சொன்னீங்க அப்படின்னா என்னவா சொல்லுவீங்க? இப்ப சிவய நமன்னு சொன்னீங்க, சிவனும் அருளும் சொன்னீங்க. அனுபவிக்குன்னு வரும்போது சத்து சித்து ஆனந்தாங்க நீங்களும் இருக்கிறீங்க. இந்த சத்து சித்து ஆனந்தம்ங்கிற விஷயம் அல்லது சுப்பிரமணியம் அப்படிங்கிற விஷயமா இல்லாம அந்த பொருளாவே எல்லாத்தையும் பார்க்கறீங்க அப்படின்னா என்ன வரும்? அதுதான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு. இப்போ உங்களுக்கு என்ன வேறுபாடு இதுல தெரியுது? இந்த மூணுத்திலையும் சிவய நம, சுப்பிரமணியம், அப்புறம் என்ன அருட்பெருஞ்சோதி, என்ன வேறுபாடு? இந்த ஓங்கிறது அருட்பெருஞ்சோதியில கிடையாது, அவ்வளவுதான் விஷயம். பறையிடமா நின்று உரை உணர்வுக்கு எட்டாதவன் பெருவெளின்னு சொன்னீங்கல்லப்பா, அத கடவுள் அடையாளப்படுத்தும் போது அருட்பெருஞ்சோதி, அவ்வளவுதான் விஷயம். இப்போ நீங்க அனுபவத்துக்கு சுப்பிரமணியம் என்கிற இடத்துக்கு போகும்போது அருட்பெருஞ்சோதிங்கிற ஆண்டவர் தெரிவாரா தெரிய மாட்டாரா? தெரியாது. தெரியாம எங்க போகிறா? வழியில தான் கரெக்டா இருக்கிறீங்களா? சிவயனம்ங்கிறதுல வந்தாதான் சுப்பிரமணியம் தெரியும். சுப்பிரமணியம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு அருட்பெருஞ்சோதிங்கிற விஷயம் புரியும். அதனாலதான் இன்னும் கேட்டா சோதியாம் தணிகை ஈசன் அப்படின்னு என்ன அர்த்தம்? சோதியாம் தணிகை ஈசன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தான் சோதி ஆம் தணிகைன்னு அர்த்தம். ஈசன்னா சிவயனம்னு அர்த்தம். சரி விடுங்க. இந்த தணிகை, இந்த முருகப்பெருமான் இருக்கிறார்ல, தணிகை முருகப்பெருமான், திருத்தணி போயிருக்கீங்கல்ல? சரி, திருத்தணி முருகர்னோடனே உங்களுக்கு இப்ப ஞாபகம் எது வரும்? திருத்தணி முருகர்னோடனே எது ஞாபகம் வரும்? ஆடிக்கட்டி.
நல்ல காமெடியா இருக்குது. திருத்தணி முருகன் உடனே ஊரா காலண்டர் மாட்டி வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஞாபகம் வரும். திருத்தணி முருகனா ஞாபகம் வரும். எல்லார் வீட்லையும் காலண்டர் இருக்கும் சார். ஏதாவது ஒரு வகையில திருத்தணி முருகனோட காலண்டர். அதுல எத்தனை முருகன் இருக்கிறாரு? ஒரு முருகன் தான் இருப்பாரு, கூட 2 பேர் நிற்பாங்கல்ல. இதெல்லாம் நீங்க பார்த்தானே இருக்கிறீங்க. திருத்தணி முருகன்னா அதானே? நீங்க திருத்தணி முருகன் பார்த்துக்கிறீங்களா இல்லையா? இப்ப காலண்டர் இருக்கிறதானே முருகரு, திருத்தணி முருகரு. கொஞ்சம் சந்தேகம் வருது இல்லை? நான் கேள்வி கேட்கறதுனால உங்களுக்கு சந்தேகம் வருது. நீங்க ஏதாவது ஒரு பொடி வச்சு கேட்பீங்க சார், அதனால கொஞ்சம் நாங்க திருத்தணிலே பிறந்து வந்தா கூட எங்களை நீங்க ஏதாவது சொல்லிங்க சார் அப்படின்னா, சரி திருத்தணியில் முருகன் உள்ள வர வெளியே அப்புறம் எந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா வேற உடனே ஒருத்தர் நீங்க ஒரு பதில் வச்சிருந்தா தானே சார் அப்படின்னு வேற ஒருத்தர். அது திருத்தணி முருகன்னா ஒத்தையா உள்ள நிற்பார். திருச்செந்தூர் முருகன் மாதிரி தான், அதே அவர் தனியா நிற்பார். இந்த திருத்தணி முருகன் அதுலயும் பழைய முருகர் பின்னாடி இருப்பார். ஆதி முருகன் பேர் இருக்கும். அதாவது பழைய காலத்துல வச்ச முருகர் இவரை புதுசா வைக்கும் போது அவர் பின்னாடி போயிடுவார். அவர் தான் ஆதி முருகன். நீங்க இப்பவும் திருத்தணி போனீங்கன்னா நீங்க சாமி கும்பிட்றதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்குறேன் சார், வேற ஒன்றும் இல்லை. எங்க போய் எப்படி நிக்கிறது, அப்ப பழைய முருகன் பின்னாடியும் போய் நிக்கணும், புது முருகன் பின்னாடியும் எப்படி நிக்கிறன்றதுதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த திருத்தணி முருகன் இப்ப நீங்க வள்ளலார் கண்ணாடியில் முருகனை தரிசித்தார்னவனே படம் எதை போடுறான்? வள்ளலார் முருகனை தரிசித்ததுக்கு எது போடுறான்? ஒரு முருகன் போடுறான்னா 3 பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி போடுறான். பாருங்களேன், அப்போ ஒரு ஒத்த முருகன் தான் போடணும். புரியுதா? கண்ணாடியில எந்த முருகனை தரிசித்தார் அவரு? ஏன்னா திருத்தணி முருகன் யாருன்னு தெரிஞ்சவங்க தெரியும். சரிதானே? சரி. இப்ப திருத்தணி முருகனை கண்ணாடியில பாக்குறாருன்னா கந்தகோட்டத்து முருகனை பத்தி அவர் பாடுறாரு. கந்தகோட்ட முருகன் யாரு? பக்கத்து வீட்டுக்காரன் மாதிரி கேட்டுக்கிறேன். இந்த கந்தகோட்டத்து முருகன் யாரு? திருப்பூர் முருகனோட ஆளு. என்னங்க? ஆமா, திருப்பூர் முருகனை வச்சு தானே கந்தகோட்டத்து முருகன் வராரு. ஆனா இந்த முருகன்ல இப்ப திருப்பூர் முருகன் ஆட்டோமேட்டிக்கா கந்தகோட்டத்து முருகனுக்குள்ள சேர்ந்துறாரா? சேர்ந்துறாரு சார். கந்தகோட்டத்து முருகன் போனீங்கன்னா திருப்பூர் முருகன் வந்துடுறாரு. திருப்பூர் முருகன் போனா கந்தகோட்டத்து முருகன் வந்துடுறாரு. அவ்வளவுதான் விஷயம். ஆனா திருவொற்றியூர் முருகன் இதுல வரமாட்டார். எதுல வரமாட்டாரு? இந்த 3த்துலயும் வரமாட்டாரு. இப்ப எந்த முருகன் சொல்றது? நீங்க என்ன இந்த நாகேஷ் இந்த அடிமை பெண்ல விதத்தை தூக்கி வைக்கிற மாதிரி வைக்கிறீங்களா? அதாவது திருப்போரூர் முருகன் அவனுடைய அந்த எதிரியை அழிக்கிற தன்மைய, நீதியால அழிக்கிற தன்மைய கருணையால தான் செய்யறோம் அப்படின்னா கந்தகோட்டன். ஏது பிழை செய்தாலும் ஏழையனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே, நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே, நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. இதுதான் இது திருப்போரூர் முருகனோட மையம். அப்படின்னா என்ன? பிரச்சனையை நீதியால வெல்ல வைக்கிற விஷயம். அதுவே கந்தகோட்ட முருகனா வரும்போது நீதியில எது சேருது? ஆதாரம் சேருது. கந்தகோட்டம் அப்படின்னாலே ஆதாரம் வச்சுங்களேன். அந்த ஆதாரம் எதுனா கருணை. அவ்வளவுதான் விஷயம். அவனுக்கு கருணை, நமக்கு அன்பு. அவ்வளவுதான் விஷயம். இந்த கருணை, இந்த முருகன் தான் நீங்க கருணையினுடைய வெள்ளமாகவே திருச்செந்தூர்ல இருக்கிறான்னு யார் பாடுறது? குமரகுருபரர் பாடுறார் சந்திரகலி வெண்பாவில. கருணை வெள்ளமென தவிசு இருந்து அப்படிம்பார். இப்ப திருத்தணி முருகனுடைய தணிகை என்னன்னா, தணிகை என்னன்னு தெரியல. இந்த ஊர்ல போய் சொல்லுங்க. அதெல்லாம் தனி அப்படின்னா தன் அப்படின்னா தன் என்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து, தன்னுனா குளிர்ச்சியான கருணைன்னு அர்த்தம். இந்த கோபம் தான் இன்னும் அவனுக்கு என்னமோ கோபம் வந்த மாதிரி, இவங்களுக்கு என்னமோ இந்த கதையே விட்டு இன்னும். தணிகை அப்படின்னா கருணையையே ஒழுக்கமாக கொண்டவன் அர்த்தம். சரி, கருணை அவனுக்கு ஒழுக்கமா அவனுடைய தன்மையான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அப்பதான் புரியணும். என்ன புரியணும்? நான் சண்டை போட்டு வர வர கண்டு ஆராய் மனமே அனுபவமானா கந்தகோட்டம். அதுல பெருமானுடைய கருணை தெரிஞ்சா திருத்தணி. இது என்ன அர்த்தம்? முருகனே கருணையா இருக்குது திருச்செந்தூர், அதை பத்தி கவலை இல்லையா? அனுபவத்துல கருணையா தெரிஞ்சா திருத்தணி.
அப்ப எனக்குள்ள கடவுள் கருணையை பார்த்தா திருத்தணின்னு அர்த்தம். அவ்வளவுதான். இப்போ வள்ளலார் கண்ணாடியில தணிகை முருகனை பார்த்தாருன்னா என்ன அர்த்தம்? அந்த ஜோதியை, கருணையை எனக்குள்ள என் வாழ்க்கையில என்னை வாழ வைத்த அந்த கடவுளை பார்க்கிறது. அததான் அனுபவித்தார் சுப்பிரமணி சொன்ன அந்த கருணையை நீங்க பார்த்தா தணிகை, அதுக்கு பேர் வச்சா அருட்பெருஞ்சோதி. அவ்வளவுதான். இப்ப இதுக்குள்ள நீங்க எப்படி வளர்றீங்க? நீங்க உங்களுக்குள்ளதான் சண்டை தானே அதிகமாகுது. முதல்ல கடவுளுக்கு வர்றதுக்கே என்ன காப்பாத்துறது நீதி தழைக்கின்ற கடவுள் அப்படின்னு வந்தா, அதுக்கப்புறம் என்ன இருக்க வச்சு அனுபவிக்க வச்சா கண்டா, அதுதான் தெளிவா ஆனா தணிகை. இதுக்கு தான் நாம என்ன சொல்றோம்? சிவயநம என்கிற பொருள் இருப்பு பட்டியல். அது அனுபவமானா சுப்பிரமணி, ஆனந்தம், ஆகாயம், ஞானம், அதோட ஒரே தன்மையா இருந்து அருட்பெருஞ்சோதி. இப்படிதான் நீங்க மந்திர வளர்ச்சியையும் அருளாளர்கள் அனுபவ வளர்ச்சியும் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி அருளாளர்களுடைய விஷயத்துல பேதம் இல்லாம அனுபவிக்க வர்றதுக்கு நீங்க நின்னீங்கன்னா கண்டிப்பா தெரியும். படிச்சீங்கன்னா சண்டை தான் வரும். அதனால அனுபவிக்கிற விஷயமா தான் இந்த இடத்தெல்லாம் பாம்பன் சுவாமிகள் நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். அதை நமக்கு இப்போது தொடர்ந்து புரியவும் வைக்கிறார் என்பதை நீங்க அனுபவிக்க வேண்டும் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூற விரும்புகின்றேன்.